உள்ள தமிழ் சங்கத்தோட அழைப்பின் பேரில் 5 நாள் போயிருந்தேன். 5ஆவது நாள் தான் என்னுடைய நிகழ்ச்சி. 4 நாட்கள் வந்து ஒரே மகிழ்ச்சி தான். அங்கே வந்திருந்த நண்பர்கள் அப்படியே வீடு வீடாக அந்த கோயில் யானையை கூட்டு போகிற மாதிரி எல்லா வீட்டுக்கும் கூட்டு போய் காத்தால சாப்பாடு இங்கே, மதிய சாப்பாடு அங்கே. சார் பிரமாதமாக இருக்கும் தெரியுமா, அவர் வந்து உங்களுக்கு தெரியாத நான் மட்டும் ஒரு பெரிய மனுஷன் சுவடி ரைட்டு அங்கே சாப்பிட்டு இவர் தெரியாத ஒரு மயிலாப்பூர் தான் நம்பரும். சரி ரைட், எல்லாம் டோக்கியில் தான் உட்காந்துருக்காங்க. எல்லாம் 3 வேளையும் 3 வீட்லையும் சாப்பிட்டு 4 நாள் சாப்பிட்டு 5ஆவது நாளுக்குள்ள அந்த டோக்கியோ தமிழ் சங்க மக்கள் பூரா ஃப்ரெண்ட்ஸ் ஆகி சாயந்தரம் 6 மணிக்கு பூரா உட்காந்து இப்போ பேஸ்ட் ஆட போடா அப்படின்னாங்க. என்னங்க நம்ம ஊருக்கு வந்து நமக்குள்ள நம்ம போமாப்ல அப்படின்னாங்க. அந்த மாதிரி பழகி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கிருஷ்ணன் சார் வந்து காத்தால் வந்து என்னை உபசரிப்பு பண்ணி கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஓனர் வீட்டில் போய் சாப்பிடலாமோ, எத்தனை ஸ்வீட்ஸ் சொன்னால் உங்களுக்கு கண்டு போட்டுரும். இவ்வளோ ஸ்வீட் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ஏஜ் எல்லாமே 50 மேலே தான் இருக்கிறீங்க. இவ்வளோ ஸ்வீட் டிஷன் சாப்பிட்றானா நல்லா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்வீட்ஸ் பூரா வரிசையாக அடுக்கி வச்சு அதை வந்து போட்டி வேற பக்கத்தில் ஒரு 4 பேர் அவங்கள சரி நீங்கள் சாப்பிட்டீங்க நான் சாப்பிட்றேன் யார் சாப்பிட்றான்னு போட்டு அடிச்சு அது வந்து அந்த ஸ்வீட் வந்து திட்டிப்பா சாருடைய கவனிப்பு திட்டிப்பான்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரே போட்டி போட்டி அடிச்சு போட்டு கடைசியில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு முத்தாய்ப்பா அந்த பிராமண பிராந்தின்னு சொல்லக்கூடிய ஒரு காஃபியும் சேர்த்து சாப்பிட்டு அது சரி அப்பா ஏஸ் அவ்வளோ பெரிய நிறைய. எனக்கு பயம் வந்துருச்சு, இவர் இன்னைக்கு இவ்வளோ உபசரிக்கிறாரு, ராத்திரி டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணுவாரா மாட்டாரா, பேசி முடிச்சப்பறம் உனக்கான அவ்வளோ கொடுத்த மொத்த பில்லு கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் வந்து அந்த பிரான்ச்சில் வாங்கி முடிச்சுருவாரு பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து நீங்கள் நிறைய பேர் என்னை பார்த்துருப்பீங்க. வந்து அரசியல் மேடைகளில் வந்து அது எனக்கு ரொம்ப ஆண்டாவோட கிருபையினால அது கொஞ்சம் சுலபமாக அமைஞ்சு போச்சு. ஆனால் பாருங்கள், என்னுடைய இந்த 50வது வயது நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் ஆண்டாள் வந்து என்னை எங்கேயும் புஷ் பண்ணிக்கிட்டே போகிறேன். எனக்கு வந்து அது புரியலை. நானும் முதல்லேருந்தே அவர் போக்கில் தான் போயிட்டு இருந்தேன். நான் இந்த பேட்டிகள்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு பேட்டியும் பார்த்ததில்லை. நான் வந்து என்னை வந்து தந்தி டிவியில் வந்து வாய்ப்பு கொடுக்கும்போது கேட்டாங்க, உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்னு. அப்படின்னா என்னன்னு தெரியல சார், அப்படின்னா இன்ஸ்பிரேஷனை யாரை வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் பேட்டிலாம் பார்த்துருக்கேன். இல்லை சார் நான் பார்த்தேன். அப்புறம் ஆங்கில சேனலில் ஒரு பேட்டியை பார்க்க சொல்லி இந்த பேட்டியை பாருங்க. அப்போ தான் நான் முதல் முறையாக அந்த பேட்டியவே நான் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அந்த டிபேட் அப்படின்னாங்க. மறுநாள் வந்து சார் ஃபுல்லாக ட்ராமா சார் இல்லை, அவ்வளோதான் பாண்டிய தொழில் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாங்க. என்ன சார் சார் அது ட்ராமாவாக இருக்குது சார், அவ்வளோதான் தொழில். இல்லை சார் அது நான் செய்கிறது இல்லை சார். இல்லை அது கஷ்டம் இருக்கு, பெருமாள் இருக்கா சார், எங்கள் அம்மா இருக்கா சார், காப்பாடு. அப்படி தான் அந்த ட்ராவல் ஒரு 8 வருஷம் தந்தி டிவியில் இருந்தது. அப்புறம் வந்து சாணி கிளம்பு அது வந்து ஒரு மாதிரி ஓடி அடைஞ்சதுக்கு. நமக்கு அரசியல்வாதிகள் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கிற வரைக்கும் மாட்டேங்க ப்ரோக்ராமுக்கு பிரச்சனைகள் நம்ம போயிட்டே இருக்கலாம். அது வந்து ஓடிட்டே இருக்கும். அது சொல்லுவாங்க, அந்த கார் உள்ளளவும் சூரிய சந்திரன் உள்ளளவும் வாங்கல, அது மாதிரி வந்து அரசியல்வாதிகள் உள்ளளவும் சாணக்கியா இருக்கும், நம்ம ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஓட்டிடலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இது வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஏன்னா வந்து வித்வத் சபை வந்து ஆண்டோர்கள் படித்த பெருமக்கள். கிருஷ்ணன் சார்களை பற்றி சொன்னது வந்து இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய அவங்க வந்து அவ்வளோ ஆச்சரியமான விஷயங்களை பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த அன்பு, இந்த செட்டு பாருங்க, இந்த செட்டில் உட்கார்றதுக்கே அவ்வளோ கூச்சமாக இருக்குது, அவ்வளோ ஒரு தயக்கமாக இருக்குது, அவ்வளோ பிரம்மாண்டமாக, எவ்வளோ தெய்வீகமாக அதையும் சேர்த்து சொல்லணும். பிரம்மாண்டமாக அப்படின்னா மட்டுமே பார்த்தா அது வந்து டிவைனா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து ஒரு அந்த ஃபீல் கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை ரொம்ப ஆச்சரியமாக பண்ணியிருக்காங்க. அண்டு பெருமக்கள் எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, வக்கீலையா வந்திருக்கிறாங்க, நிறைய பெருமக்கள் வந்திருக்கிறாங்க. அண்டு பாலகுருசாமி சார் தமிழ்நாடு போற்றி தலைமையில் தூக்கி கொண்டாட வேண்டிய ஒரு கல்விமான், அவ்வளோ ஒரு ஆச்சரியமான மனிதர், எளிமையின் உருவமாக இருக்கக்கூடியவர். தன் மனதில் பட்டதை பட்டென்று தேங்காய் உடைப்பது மாதிரி பேசக்கூடியது. கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் ஒரு இதை கொஞ்சம் நாசுக்கா சொல்லலாமேன்னா அதுக்கு நான் எதுக்கு சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓப்பனாக தமிழ்நாட்டில் எல்லோரும் வந்து அரசியல்வாதிகள் எல்லாரும் நீட்டை எதிர்த்து கொண்டிருந்த போது அதை ஏன் ஆதரிக்க வேண்டும் என்று ரொம்ப கடுமையாக அதை ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக குரல் கொடுத்தவர் மாதிரி நிறைய விஷயங்கள்ல தேசிய கல்விக் கொள்கை உட்பட பல விஷயங்கள் வந்து தன்னுடைய சித்தாந்தங்களை ரொம்ப வெளிப்படையாக பேசுறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் எவ்வளோ சர்ச்சைகள் இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்குறோம். பேச கிருஷ்ணன் சாருக்கு பிபி ஏறுது. இது ஆன்மீக மேடையாச்சு, இவன் வேற எங்கேயோ வண்டியை கொண்டு போயிட்டு இருக்கிறானே தம்பி, வண்டி உள்ள பார்த்து 2 கார்டு போட்டு இருக்காரு போதும். நமக்கு ஒன்று மைக்கை கொடுக்குற வரைக்கும் தான் உங்க பாருங்க. மைக்கை பிடிச்சோம்னா அது மைக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், கொடுத்தப்பறம் அதில் ஒன்று முடிஞ்சு முடியாது. அப்படி வந்து ஓடிட்டு இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயங்களை செய்து காட்டி சாதித்து காட்டி இன்னைக்கு வந்து எந்த தடையும் இல்லாமல் சாதாரண ஒரு எளிமையாக வந்து நாமெல்லாம் இன்றும் பார்க்கக்கூடிய ஒரு அப்துல் கலாம் போல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் திரு பாலகுருசாமி.
அந்த பெருமக்கள்லாம் வந்து இந்த மேடைக்கெல்லாம் வந்து வருவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. இந்த கூட்டத்தில் அவர் அவங்களும் சேர்ந்து சரி என்னதான் பண்ணுறான் பாருங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய ஒரு டெஸ்டிங்கான விஷயமாகி போச்சு. இந்த எப்போ வருவாரோ அப்படிங்கிற நிகழ்ச்சி பற்றி கிருஷ்ணன் சார் வந்து எனக்கு ரொம்ப முதல்ல பேசின போது என்னுடைய நாட்கள் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. சார் கேட்டாங்க, முதல் நாள் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா நாங்கள் எல்லாருமே டிப்பிக்கல் ஆன்மீக சொற்பொழிவாளர்களாக பார்த்து பழகிட்டோம். இது வந்து சம்மந்தம்லாம் வேற ஒரு ஆளத்துக்கு போட்டால் அந்த ஜனவரி 1ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு ஹைப் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை சுவாமி, எனக்கு 1ஆம் தேதி எனக்கு டேட் இல்லை, நான் வேறு கமிட்மெண்ட்டில் இருக்கிறேன். நான் சரி சனி ஞாயிறு வாங்க. இல்லை சாமி, சனி ஞாயிறும் கமிட்மெண்ட்டில் இருக்கிறேன். இல்லைங்க, வார நாளில் வந்தால் ஒன்றும் பிரயோஜனப்படாதே, நம்ம வந்து சமாளிக்க முடியாது, அது வந்து எப்படி செய்கிறது? இல்லைங்க, எனக்கு நேரமே இல்லைங்க, நான் வந்து ஏற்கனவே ஆக்குவேட் இல்லாமல் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட விஷயங்களை நான் மாற்ற முடியாதுன்னு சங்கடத்தில் இருக்கிறார். அவருக்கு ஒரு சின்ன பதட்டம், ஒரு வியாழக்கிழமை நாளில் ஒரு கூட்டத்தை போட்டால் நமக்கு எப்படி இருக்குமோ அப்படின்னு. ஆனால் ஆண்டாள் அம்மாவுடைய கருணை பாருங்கள், இங்கே அப்படியே அரங்கம் நிரம்பி வழிந்து வெளியில் வந்து அவ்வளோ பெருமக்கள் வந்து அரங்கத்துக்கு வெளியில் அவ்வளோ பெருமக்கள் உட்காந்துருக்கிறாங்க. அது வந்து ஆண்டாள் அம்மாவுடைய பரிபூர்ண கருணைக்கும் கிருஷ்ணன் சாருடைய பெரும் உழைப்புக்கும் தான் காரணமாக சொல்லணும். மார்கழி மாதத்தில் அவ்வளோ பேசாமல் வேறு யாரும் பேசுறது அப்படின்னு. இது ஆச்சரியமான ஒரு ஒற்றுமை பாருங்க. திரு கிருஷ்ணன் சார் வந்து ரொம்ப வற்புறுத்தி நேர்த்தே வந்திருக்கணும்னு சொன்னார். நேர்த்தே வரணும், முதல் நாளே ஜனவரி 1 நம்ம வந்து ஆரம்பிக்கும் போதே உங்களை வச்சு ஆரம்பிச்சிடணும். அது எனக்கான நாளும் அவருக்கான நாளும் பயங்கரமாக முக்கிய போது இல்லைனாகி இன்னைக்கு தான் இது அமைஞ்சது. நேற்று என்ன நிகழ்ச்சி? ராமானுஜர் பற்றி நிகழ்ச்சி. ராமானுஜர் எப்போ வருவார்? எங்கள் அம்மாவை வந்து தங்கையா வலிச்சு அண்ணனா நிற்கிறவர் ராமானுஜர். கோவில் அண்ணன் அப்படின்னு அவருக்கு பேர். பெரும்பூதூர் மாமணிக்கு பின்னானால் வாழியே அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு வந்து பாசம். ராமானுஜர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1050 வருஷம் முன்னால் இருக்கிறார். எங்கள் அம்மா வந்து ஒரு 1200 வருஷம் முன்னாடி கிட்டத்தட்ட 880 நிற்கிறார். கிபி 800 பொது 800 எங்கள் அம்மா நிற்கிறாங்க. அவளுக்கு ஒரு 200 வருஷம் பின்னாடி வந்தவர் ராமானுஜர். ஆனால் அம்மா வந்து நம்ம அழகருக்கு கள்ளழகருக்கு வந்து ஒரு நேர்த்திக்கடன் வைக்கிறார். நான் வந்து உனக்கு 100 தடா நெய் வைக்கிறேன், 100 தடா அக்கார அரிசல் வைக்கிறேன், நீ வந்து இதை எடுத்துக்கணும், உனக்கு நான் நேர்த்திக்கடனா வைக்கிறேன் அப்படின்னு. நமக்கு இன்னைக்கும் நம்ம ஊர்ல ஒவ்வொரு வீட்லையும் இருக்கக்கூடிய அந்த நேர்த்திக்கடன் அப்படிங்கிற பழக்கத்தை அன்னைக்கு வந்து அம்மா வைக்கிறா. நான் வந்து உனக்கு நேர்த்திக்கடனா வைக்கிறேன்னு அவருடைய திருமொழியில் சொல்றான். 100 தடா நெய், 100 தடா அக்கார அரிசல். அது எவ்வளவு காஸ்ட்லி அப்படின்னு கிருஷ்ணன் சாருக்கு தெரியும். 100 தடா நெய், 100 தடா அக்கார். தடான்னா அது ஒரு பெரிய பாத்திரம். நம்ம வந்து துக்கடா இல்லை, தடா அண்டா சைஸுக்கு அது அண்டாவோட பெருசு. அப்படி பண்ணா நான் நேர்த்திக்கடன் வச்சுக்கிறேன்னு சொன்னா, ஆனா பண்ணின மாதிரி இங்கேயும் சாட்சியம் கிடைக்கல. அம்மா வந்து அப்படி நேர்த்திக்கடன் பண்ணியிருந்தாலே தவிர செஞ்சாலான்னு சாட்சியம் இல்லை. அதை பார்த்த ராமானுஜர் வந்து அம்மா அப்படி சொல்லி அது நடக்கலன்னு ஆயிடக்கூடாதே அப்படின்னு அதே கள்ளழகருக்கு அப்படி ஆச்சரியமான ஒரு கள்ளபுரானுக்கு 100 தடா நெய், 100 தடா அக்கார அரிசல் அவர் வந்து செய்வித்தார். என் தங்கைக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு செஞ்சார். இதை வந்து உருகி இது உன் நேர்த்திக்கடன் நிறைவேற்றிட்டேமா அப்படின்னு சொல்றதுக்காக ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வர்றார் ராமானுஜர். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ராமானுஜர் வர்றார் அப்படின்ன உடனே என்னுடைய தாய் ஆண்டாள் நாச்சியார் கர்ப்ப கிரகத்திலிருந்து எழுந்து வந்து வாசலுக்கு வந்து அண்ணா அப்படின்னு அழைக்கிறார். அந்த சப்தம் வந்து கேட்குது. ராமானுஜர் அரண்டு போறாங்க. என்ன அண்ணான்னு சத்தம் கேட்குது? எங்க அம்மா கூப்பிட்டு அண்ணா அப்படின்னு. அப்பதான் பின்னாடி எல்லாரும் வியக்கிறாங்க. 200 வருஷம் பின்னாடி வந்து நிற்கிறாரு, அவர் எப்படி அண்ணா அப்படின்னு சொன்னா, தங்கையோடைய நேர்த்திக்கடன் நிறைவேற்றி வைத்தார்கள் அண்ணாங்கள். அதனால வந்து சுவாமிக்கு வந்து கோவில் அண்ணன் அப்படின்னு பேர். 200 வருஷம் பின்னாடி இருந்தார். அதே முறையை பின்பற்றி நான் முதல்ல ராமானுஜரா வந்து நிற்கிறேன், அதற்கு பின்னாடி தங்கை நீ வா அப்படின்னு இன்னைக்கு உத்தரவு போட்டிருக்கிறார். அந்த ஆச்சரியம் வந்து ராமானுஜருக்கு முன்னாடி நீ வரக்கூடாது அப்படின்னு ஆண்டாளம்மா போட்ட உத்தரவு. அண்ணன் முன்னாடி வரட்டும், தங்கை பின்னாடி வரட்டும்னு அன்னைக்கு இருந்து அண்ணன் தங்கை அப்படி இருந்திருக்காங்க. நாறு நரும் பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார வடிசில் சொன்னேன், ஏறு திருவுடையான் இன்று வந்தினை கொள்ளும் கொடோ அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப பெருசா சொல்றாங்க. நம்மள ஒரு 1200 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீரங்கம் கோயில் இன்னைக்கு இருக்கிறது மாதிரியே அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. ஸ்ரீரங்கம் கோவில் பிரம்மாண்டம் அப்படின்னா ஸ்ரீரங்கமே கோவில் தான்.
எப்படி சைவத்துல கோவில் அப்படின்னா சிதம்பரம் தான். அது வந்து கோவில் அப்படின்னா நீங்க எந்த கோயிலுக்கு கேட்க வேண்டியது, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா அது சிதம்பரம் மட்டும்தான் பெரிய கோயில்னு சொல்ற பழக்கம். அதே மாதிரி வைணவத்துல கோவில்னு அது வந்து திருவரங்கம் தான். அந்த திருவரங்கம் எப்படி திருப்பதி திருவேங்கடமுடையானுக்கு வந்து அந்த ஒட்டுமொத்த சப்தகிரியும் 7 மலையும் அவருக்கு சொந்தமோ, அதுபோல அந்த திருவரங்க தீவு அது வந்து ஒரு ஐலண்ட். நீங்க பார்த்துருப்பீங்க, திருச்சியில இருந்தோ மற்ற எந்த பகுதியிலிருந்தோ நீங்க வந்து திருவரங்கத்துக்கு போகணுங்க, காவிரியும் கொள்ளிடத்தையும் கடந்துதான் போகணும். ஒரு தீவு அது. அந்த திருவரங்கம் முழுக்க அவ்வளோ பிரம்மாண்டமான மதில்களோடு அவ்வளோ பெரிய கோயில். இன்னைக்கும் பார்த்து கேட்கும்படியான ஒரு கோயில். அந்த கோவில்ல ஒரு 1200 வருஷம் முன்னாடி ஒரு பெரியவர், ஒரு 50-60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய மதிக்கத்தக்கவர், தன்னுடைய குழந்தைய ஒரு 13-14 வயசு இருக்கக்கூடிய குழந்தைய கூட்டு போறார். பின்னாடி வல்லபதேவ பாண்டியன் அனுப்பி வைத்த ஒரு சின்ன கூட்டம் அவருக்கு அப்படியே ஃபாலோ பண்ணி போறாங்க. என்ன நடக்க போதோ அப்படிங்கிற ஒரு பெரிய பதட்டம். அந்த முதியவர் அப்படியே பார்த்துக்கிட்டே போறார். அவருடைய கண்கள் அப்படியே வந்து ஒரு குளம் மாதிரி தண்ணீர் அப்படியே தேங்கி நிற்குது. அது விழவா நிற்கவா அப்படின்னு தேங்கி நிற்குது. அந்த குழந்தை வந்து நடந்து விழுந்து தடுமாறி நடக்கிறார். ரங்கா 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 ரங்கான்னு எல்லா இடத்துலையும் கோஷம். அது ஃபுல்லா அப்படியே சத்தம், ரங்கா 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 ரங்கான்னு. அந்த பெரியவர் அப்படியே பிடிச்சிக்கிட்டே நடக்கிறார். குழந்தை வந்து அப்படியே விழுறது எந்திரிக்கிறது வந்து அப்படியே நடக்க முடியாம நடக்கும். அந்த ஒவ்வொரு மதிலா தாண்டி ஒவ்வொரு கதவா தாண்டி ஒவ்வொரு கதவை ரங்கா 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 ரங்கான்னு திருப்பரங்க முழுக்க அந்த கோஷம். உள்ள அப்படியே நுழைனா பார்த்த உடனே அந்த கர்ப்பகிரகம் திறக்குது. கோதே அப்படின்னு ஒரு சத்தம், அங்கிருந்து ரங்கா அப்படின்னு டமான்னு மயங்கி விடுற அந்த குழந்தை அப்படியே காணாது. அந்த ரங்கனை பார்த்த மாத்திரத்தில் அப்படியே எல்லோரும் கூட சாட்சியா நிற்கிறார். சாட்சி அத்தனை இந்த கூடவே அந்த தகப்பனா நினைக்கிறார். ஏற்கனவே வெளிந்த தேகம், நெடிந்த உயரம். என்னுடைய மகள் தெரியும் என்ன நடக்க போதும், அந்த வினாடியில் எப்படி நடக்கும் தெரியும். அப்படியே உள்ள போய் பார்க்கிறாங்க. என்னுடைய மகள் நான் பெற்று வளர்த்து ஆளாக்கி அவளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்து அவளுக்கு கடவுளை காட்டி கண்ணனை காட்டி இவன் தான் கண்ணன் இவன் தான் அரங்கன் நான் சொல்லி வச்ச அந்த குழந்தை அப்படியே ஐக்கியமாயிட்டாளா? இத்தனை நாள் நான் பெற்று வளர்த்தது என் பிள்ளை இல்லையா, என் மகள் இல்லையா, சாட்சாத் அந்த தாயாரா அப்படின்னு ஆச்சரியமா நினைக்கிறார். அரங்கன் வந்து ஆண்டாளோடு அப்படியே விட்டு நேரம் சேர்ச்சார். உங்களுடைய மகள் எங்கேயும் போல இங்கேதான் இருக்கிறாரா? அப்படியே அந்த பக்கம் வலது பக்கம் ஆண்டாள், இடது பக்கம் மன்னா ரங்கராஜன். எங்கள் ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் வீட்டு மாதிரி மத்தியிலே ரங்கமன்னா ரங்கராஜனாக, அவருடைய வலதுபுறம் தாயார் ஆண்டாள் கோதை நாச்சியாராக வீட்டிருக்க அத்தனை பேரும் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். அன்று அரங்கனோடு போன அந்த ஆண்டாள் கோதை நாச்சியார் எப்போ வருவாரோ அப்படின்னு தான். அது வல்லபதேவ பாண்டியன் காலம்னு சொன்னாங்க. ஸ்ரீரங்கிபுரம் அப்படின்னு அந்த ஊருக்கு பேர். புதுமையான ஊர் அப்படின்னு சொன்னாங்க. வில்லிபுத்தூர். என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எப்படி திருப்பதி வந்து ஒரு வராக கஷேத்திரமும் அதுபோல ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒரு வராக கஷேத்திரம். அங்க வந்து சுவாமி தன்னுடைய ரிஷிபுங்கவர்கள்லாம் வேண்டுகோள் வைத்ததற்கிணங்க அங்க அவதாரம் பண்ணியிருக்கிறார். அங்க யுகயுகமா இருக்கிறார். எப்ப வந்தார் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அவ்வளவு காலம் அங்க இருக்கிறார். அதுக்கு பக்கத்துல செண்பகாரண்யம் அப்படின்னு ஒரு காடு இன்னைக்கும் இருக்கு. செண்பகத்தோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல. அது வந்து சாம்பலணியர்கள் சரணாலயம், புலிகள் சரணாலயம் ஆகிறதுக்கான முயற்சி நடக்குது. அவ்வளவு பெரிய அடர் காடு. அங்க ஒரு அழகர், காட்டழகர் அங்க ரொம்ப பிரமாதமா இருப்பார். பக்கா சுத்தமான அடர் காடு. அந்த காட்டு பகுதியை வில்லி கண்டன் அப்படின்னு 2 ராஜாக்கள் ஆண்டுட்டு வர்றாங்க. அதுல வில்லி அண்ணன், கண்டன் தம்பி, நம்ம மருது சகோதரர்கள் போல இரட்டை சகோதரர்கள் நின்று ஆண்டுகிட்டு வர்றாங்க. அவர் வழக்கம் போல காட்டுல வந்து வேட்டையாடிட்டு வர்றாங்க. அப்ப இந்த ஊரும் சேர்ந்தே காடாக தண்டிருக்கிறது. வேட்டையாடிட்டு வர்றாங்க. ஒரு புலியை பார்த்த உடனே தம்பி கண்டன் அந்த புலியை துரத்துறான். ரொம்ப நேரம் போறான். புலிக்கும் அவருக்கும் கடுமையான போர் நடக்குது. பிறகு சத்தத்தை காணும், புலியும் காணும், கண்டனையும் காணும். காடு முழுக்க தேடுறான். புலி காடு முழுக்க தேடுறான். தேடி பார்க்கறான், காணும். களைச்சு போய்
ஒரு புத்துக்கு அடியில பக்கத்துல வந்து தலை சாய்ந்த அப்படி ஒரு சாய்மானமா இருக்கட்டுமேன்னு படுத்துக்கிறான். அந்த அசதியில படுத்த உடனே அவருடைய கண்ணில் வந்து அசந்த உடனே பெருமாள் வந்து அசரீதியாக வந்து ஒரு தோற்றம் இருந்துச்சு. வில்லியனுடைய தம்பியை தேடாதே, அவன் என்னிடம் வந்து விட்டான். உனக்கு வேற ஒரு கடமை இருக்கிறது. நீ எந்த புத்தில் சாய்ந்திருக்கிறாயோ அந்த புத்துக்கு கீழே நான் படுத்துக் கொண்டிருக்கிறேன், பள்ளி கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு கோவில் எழுப்பு, இந்த நகரத்தை திருத்து அப்படின்னு சொன்னார். அவர் பதறி அடிச்சு, சுவாமி நம்ம கனவுல வந்தாரா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அந்த புத்தை தோண்டி உள்ள பார்த்தா திருவரங்க தமுதனார் படுத்திருக்கிற மாதிரி பள்ளிகொண்ட பெருமாள், வடபத்திர சாயி, எங்கள் ஊர் பெருமாள் அப்படி சம்மூன்னு படுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 20-25 அடிக்கு. தயவுசெய்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வராதவர்களாம் தயவுசெய்து வந்து பாருங்க. அந்த பெருமாள் அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும், அவ்வளவு கலர்ஃபுல்லா, அவ்வளோ பியூட்டிஃபுல்லா. நீங்க வந்து ஸ்ரீரங்கம் பெருமாளை சேவிக்கிற மாதிரியே இருக்கும், அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். அவர் தான் திவ்ய தேச பெருமாள். நம்ம திவ்ய தேசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 108 திவ்ய தேசங்கள் ஒட்டுக்க 106 சேவிக்க முடியும்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பாருங்கள் வைகுண்டம், அது வந்து நேராக 106 சேவிச்சா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சேவை கிடைச்சிடும். அந்த மாதிரியான ஒரு இடம். அதில் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல எங்களுக்கு வந்து ஆண்டாள் தாயாரும் பெரியாழ்வாரும் பாடிய எங்களுடைய வடபத்திர சாயி தான் வந்து அந்த திவ்யதேச பெருமாள். அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். பக்கத்தில் 4 அடி தொற்றலாம், அவ்வளோ தூரத்துக்கு. அவ்வளோ பிரமாதமான ஒரு நெருக்கமாக இருப்பார், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருப்பார். அந்த முன்னாடி அந்த பெரிய பெருமாளை பார்க்கணும், அவ்வளோ ஆச்சரியமா இருப்பார். எங்கள் ஊரில் ஒரு பெரிய ஆச்சரியம் பார்த்துக்கோங்க, எல்லாமே பெருசு தான். பெருமாளுக்கு பெரிய பெருமாள்னு பேர், தேருக்கு பெரிய தேர்னு பேர், அங்க இருக்கக்கூடிய குளத்துக்கு பெரிய குளம் பேர், அங்க இருக்கக்கூடிய கோபுரம் பெரிய கோபுரம் சொல்லுவாங்க, அங்க இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கு பெரிய மாரியம் சொல்லுவாங்க. எல்லாமே பெரிய ஆழ்வார், பெரிய ஆழ்வார். எங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஆழ்வார், பெரிய ஆழ்வார், எல்லாமே பெரிய 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 பெரிய. அவ்வளோ பெரிய காரணம் அந்த பெரிய பெருமாள். அப்படி படுத்து பார்த்தாங்க, அம்மன் படுத்துருப்பா, அவ்வளோ 20 அடிக்கு பார்த்துன்னா பார்த்துட்டே இருக்கலாம். அங்க தெலுங்குல ஜரியண்டின்னு சொல்லுவாங்க, இங்க பக்கத்துல தமிழ் வந்து வாங்க கிளம்புங்க மனசே கூடாது. அப்படியே நின்றுட்டே அப்படி இருக்கு. அப்படி பாடி 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 லட்சிக்கு வந்தது. அந்த கோவில் அவருக்காக அங்கு எழுப்பப்படுது. அந்த ஊர் அதனால் அவரை வைத்து சுற்றி கட்டமைக்கப்படுகிறது. அப்படி புதிதாக உருவான ஊர் அப்படிங்கிறதுனால புத்தூர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. புதிய ஊர், புதுவை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊருக்கு. அதை வில்லி ராஜா அதை கட்டினதுனால வில்லிபுத்தூர் அப்படின்னு வந்துச்சு. எங்க அம்மா அங்க பிறந்ததுனால ஸ்ரீவில்லிபுத்தூர். அவ்வளவு ஆச்சரியமான ஒரு ஊர். எல்லாமே அது எப்படிப்பட்ட ஊர் அப்படின்னா, கோவிந்தன் கோதை பிறந்தவர், கோவிந்தன் வாழும் ஊர். கோவிந்தன் இருக்கிற ஊர்ல, கோவிந்தன் வாழ்ற ஊர். அவர் அங்கேயே உட்கார்ந்துருக்கிறார். இன்னும் பின்னாடி வில்லிபுத்தூர் உறைவான்தன் அப்படின்னா, இடத்துல வந்து கோவிந்தன் வாழும் சொன்னாங்க. அம்மா சொல்றா வில்லிபுத்தூர் உறைவான்தன். படுத்து கிடக்குறான்ல, படுத்து கிடக்குறது எந்திரிச்சு போயிடுவாங்கிற மாதிரி இல்ல, அடுத்தே கிடக்கான், உறைஞ்சு கிடக்குறான். உறங்கி கிடக்குறான் இல்ல, உறைஞ்சு கிடக்குறான். ஸ்ரீவில்லிபுத்தூர் விட்டு எந்திரிச்சு போக மாட்டேன் அப்படின்னு அப்படி உறைந்து. அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு ஜோதி மணிமாடம் தோன்றும் ஊர், நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர். நல்ல பக்தர்கள் எங்க வாழ்வாங்கன்னு யோசிக்க, எங்க நீதி இருக்குதோ அங்கதான் நல்ல பக்தர்கள் வாழ்வாங்க. எங்க நீதி இல்லையோ அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் கலிபோர்னியா கிளம்பி போயிடுவாங்க. முடியாது, வாழ முடியாது. இயல்பாக நான் என்னுடைய வேலையை செய்கிறேன் அப்படின்னு கிளம்புறாங்க. வெறும் பக்தி கொண்டது. அப்ப எப்ப அந்த பக்தி சாத்தியம்ங்கிறத அருமையா சொல்றாங்க. நீதியால் உள்ள பக்தர்கள் வாழும். நான் மறைகள் ஓதும் வில்லிபுத்தூர் வேதக்கோன். 4 மறைகளும் ஓதக்கூடிய இந்த வேதங்கள்லாம் உண்டா, மறைகள்லாம் உண்மையா, வேதங்கள்லாம் ஓதப்படுமா அப்படின்னா 4 மறைகளும் ஓதப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனாலதான் இதுக்கு என்ன பேரு, வில்லிபுத்தூர் வேதக்கோன். வேதங்களுக்கெல்லாம் தான், எல்லா வேதங்களும் பாடக்கூடிய கோவில். அப்படி ஆச்சரியமா சொல்லுவாங்க. வேர் புகழ் வில்லிபுத்தூர். எங்க அம்மா அது பின்னாடி ஆயர் புகழ் வில்லிபுத்தூர் மாத்தலாம். அது வந்து வேதியர்கள் நிறைய இருக்கிறாங்க. அவங்க ஏகப்பட்ட வேதங்கள்ல அனுசம் எப்படி பார்த்தாலும் வாய் நல்லார் நல்ல மறை ஓதி மந்திரத்தான். இந்த மறை ஓதுனா என்ன ஆகும், வாய் நல்லா இருக்கும். வாய் நல்லார் நல்ல மறை ஓதி மந்திரத்தான். நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்குறது முக்கியம் இல்லை, யார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது முக்கியம். ஏன்னா அதுக்கு அர்த்தம் பொருள்படும். மனசார நல்லாரா அப்படின்னு சொல்றதும் ஒண்ணுதான். நல்லாரா, நல்லா இருக்கு, நல்லா வருவாரு. வார்த்தை பூரா சத்தியம், உள்ள பூரா அது என்னது அப்படி. அப்ப ஒரே வார்த்தை தான். அப்ப என்னதான் அந்த மந்திரம் வந்தால், அந்த வேதம் வந்தால் வாய் நல்லார் நல்ல மறைவதி கொண்டிருந்தார். அப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய வேர் புகழ் வில்லிபுத்தூர். வேதாந்த தேசியர் சொல்றார்,
அதற்கு பிறகு வந்து பாண்டிய பட்டர் சொல்றார், மின்னார் கடமுதில் சூழ் வில்லிபுத்தூர். தஞ்சாவூர்ல இன்னைக்கு நம்ம சாஸ்வதமா பார்க்கிறோம். அவ்வளவு பெரிய கோவில் கட்டினது ராஜராஜேஸ்வரன், ராஜராஜ சோழன் கட்டினா. அதற்கு ஒரு மதில் சுவர் வேணும்னு யோசிச்சவன் அனிருத்த பிரம்மராயன். கோவிலை கட்டினது ராஜராஜ சோழன். அகழி வெட்டி இன்னைக்கு வந்து யுனெஸ்கோவுடைய பாதுகாப்பு மையம் ராஜராஜ சோழனுடைய ராஜராஜேஸ்வரம் வந்து யுனெஸ்கோவுடைய பாதுகாப்பு, அதாவது உலக போரே வந்தாலும் தொடக்கூடாத இடம் அப்படின்னு அந்த யுனெஸ்கோவுடைய அங்கீகாரம். எந்த போர் வந்து யார் எந்த சண்டை போட்டாலும், திடீர்னு ஒரு உக்ரைன் வந்தாலும், திடீர்னு ஒரு பாலஸ்தீன் வந்தாலும், எந்த பஞ்சாயத்து வந்தாலும் நீங்க தொடக்கூடாதுப்பா அப்படிங்கிற ஒரு இடம் வந்து அந்த தஞ்சாவூர் பெரிய கோயில். அது இன்னைக்கு யுனெஸ்கோ யோசிச்சிருக்கு, அன்னைக்கு அனிருத்த பிரம்மராயன் யோசிச்சிருக்கு. யார் வந்தாலும் உள்ள நுழைய முடியாத இடமா அகழியை வெட்டி வந்து பெரிய தட மதில்களை முடிச்சு. அந்த ராஜராஜன் கட்டிய அவனுடைய அரண்மனை எங்க இருக்கு? தனக்குன்னு ஒரு அரண்மனை கட்டிருப்பான்ல ராஜராஜன், சக்கரவர்த்தி திருமணம், எப்பேற்பட்ட ராஜா, அவனுடைய அரண்மனை எங்க? அவன் கட்டிய கோயில். அதான் எல்லா இடத்துக்கும் நம்ம புரிஞ்சுக்கூடிய அடிப்படையான விஷயம். தனக்குன்னு கட்டப்பட்ட வீடு மண்ணா, பிறருக்குன்னு கட்டப்பட்ட கோயில் பொண்ணா. அது அப்படியே நிற்கும். எத்தனை 1000 வருஷம் தாண்டி அப்படியே நிற்கும். அங்க ஒரு மதில் சுவர் பாருங்க, திருவானைக்காவல் பாருங்க, சிதம்பரம் பாருங்க, ஸ்ரீரங்கம் பாருங்க. எங்க போனாலும் கோவில் கருவறை பெருமாள் சுவாமி தூண்டு இருப்பார். பின்னாடி வந்து சோறு எழுப்பி அப்படி மதில வந்து எந்த ராஜாவும் அப்படி இருக்க. அப்படிப்பட்ட விஷயம், அப்படிப்பட்டது. அந்த மாதிரி மதில் சுவர்கள் இருக்கக்கூடிய விண் ஆர் தட மதில் சூழ் வில்லிபுத்தூர். அது வந்து வானத்தடை முட்டு தான். அந்த பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த நீல மேகத்தை அப்படியே அந்த மாதிரி முட்டுற மாதிரி இருக்கு. அப்படிப்பட்ட மதில் சூழ் வில்லிபுத்தூர். அது என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட வில்லிபுத்தூர் என்றொரு கால் சொன்னார் கடல் கமலம் சூடினோம். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து வர்றேன் அப்படின்னு சொன்னா படக்குன்னு விழுந்து செலுத்தணும். ஸ்ரீவில்லிபுத்தூர் வரல, பாண்டிய சொல்றாரு. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அவ்வளவு புண்ணியம். வில்லிபுத்தூர் உறைவான் இருக்கிற இடம், பெரியாழ்வார் பிறந்த இடம், ஆண்டாள் அவதரித்த இடம். அப்படிப்பட்ட வில்லிபுத்தூர் வேதக்கோணம் அவ்வளவு ஆச்சரியமான விஷயம், அவ்வளவு ஆச்சரியமான அந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். அப்படி ஒரு பெரிய ஊர் வந்து நிற்குது. அந்த ஊர்ல ஒரு சாதாரணமான ஒரு கோவில்ல பூ சாற்றக்கூடிய ஒரு பிராமணர், விஷ்ணு சித்தர்னு பேர். பின்னாடி அவர் தான் பெரியாழ்வார் ஆகிறார். பெரியாழ்வாருங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம். நான் யோசிக்கிறேன், இந்த விஷ்ணு சித்தருங்கிறதே அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டமா இருக்கலாம், இயற்பெயர்னு வேற ஏதாவது இருக்கலாம். சதா சர்வ காலம் பெருமாள் பத்திர சிந்தனை தவிர வேற இல்லை. விஷ்ணு சித்தர்னா 24 அவரை பத்திர சிந்தனை, அவரை பத்திர சிந்தனை வேற சிந்தனையே கிடையாது. அற்புதமான நந்தவனம். இன்னைக்கும் நீங்க போனீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வடகரும் கோயிலுடைய சன்னதி கோயில் அப்படியே ஒரு வடக்கு பக்கமா இருக்கும். நேரம் உள்ள வந்தீங்கன்னா ஆண்டாள் தாயார் சன்னதி இருக்கும். ரெண்டுக்கும் நடுவுல அந்த நந்தவனம் இருக்கும். இப்ப மார்கழி உற்சவம் பகல் 10 ராப்பத்துல ஜே 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 மார்கழி முடிகிறப்ப இருக்க போய் பாருங்க. எங்க அம்மா வந்து அவ எப்போ வருவாரோன்னு கேட்கறதுல, நீங்க எப்போ வரீங்களோ உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவாள்லாம் எப்போ வருவாரோன்னு கேட்காரு. இங்க உட்காந்து கோயம்புத்தூர் ஈஸியா பார்த்துட்டு பாட்டு கேட்டு கச்சேரி கேட்டு போயிட்டாரு, என்னைய பார்க்க வர வேண்டாமா அப்படின்னு. அதற்கான தூதார் தான் அம்பாசிடர். எப்படி வந்து ஆஞ்சநேயர் அனுப்பி விட்டு ராமன் அனுப்பினாலும் அதை மாதிரி வந்து என்னை அனுப்பி விட்டுட்டாரு. ஆச்சரியமா இருக்கும் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர். அவ்வளவு பெரிய கோயில். அந்த நந்தவனம், அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வடபுரம் கோயிலுடைய அந்த உற்சவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உரியும். அது வந்து ஆண்டாளுடைய பிறந்த ஊர், அவளுடைய சொந்த ஊர். அவ ஓடி ஆடி விளையாண்டு பாடி ஆயர்பாடி மக்களோட எல்லாம் சேர்ந்து கூத்தடிச்சு எல்லாம் ஜாலியா ஹாப்பியா எல்லாரும் கொண்டாடணும். அவளுடைய அம்மா வீடு அங்க வந்து இருக்கிறாரு நம்ம ரங்கராஜ நலேஷ் ரங்கமன்னார், வீட்டோட மாப்பிள்ள அங்க. அப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு மனைவி கணவன் எடுக்கக்கூடிய உரிமை வந்து எப்பயுமே அலாதியானது, எக்ஸ்க்ளூசிவ், பிரத்யேகமானது. அவனுக்கு ரொம்ப அற்புதமா பேர் வச்சிருப்பாங்க, ரொம்ப ஆச்சரியமான பேர் தான். அதை விட்டு இவ ஒரு பட்ட பேர் வச்சிருப்பான், அந்த பட்ட பேரோட அடைப்பான். இல்லாட்டி இவருக்கு என்னங்க அப்படின்னா போதும் கொடுக்க எல்லாத்தையும் கொடுத்தாரு. வெளியில வந்து பெரிய புலியா இருப்பார். ஆத்துக்காரி கூப்பிட்டாங்க பட்டான்னு ஓடி இருப்பார். அது எல்லார் வீட்லயும் இருக்குது. அப்படிங்கிற ரங்கமன்னார் வீட்டில் இருக்காதா? ஆச்சரியமா இருக்கும். ஸ்ரீரங்கத்துக்காரங்கெல்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தாங்கன்னா ரொம்ப ஜெலஸ் ஆயிடுவாங்க, டென்ஷன் ஆயிடுவாங்க. ஸ்ரீரங்கத்தில் ரங்கமன்னார் வந்து
அப்படி ஒரு ரங்கமன்னா ரங்கராஜன் கிங் அப்படியே நீ போட்டு உபயநாச்சியாரோட அவர் போனாருன்னு பெருமாளை ஏழை பண்ணாங்கன்னா அப்படியே தகிக்கும். எல்லாரும் பின்னாடி அப்படியே பூனை மாதிரி வரும். அப்படியே ஸ்ரீரங்கத்தில் சேவை செய்ய ஸ்ரீரங்கத்தில் சொந்தக்காரங்க அப்படி சிறுவத்தூர் வருவாங்க. அங்கே வந்தா எங்கம்மா சக்க சக்க முன்னாடி போவாங்க. பின்னாடி ரங்கம்மா பேசாம இது பார்ப்பேன். எங்க அம்மாவுக்கு 4 லைட் போட்டிருப்பாங்க, போக்கஸ் லைட்டு. எங்க முன்னாடி 2 லைட் தான் போட்டிருப்பாங்க. இன்னும் ஸ்ரீரங்கத்துக்கு பல பேர் கண்ணீர் விட்டாங்க. 8 மணி நேரம் இப்படி பண்ணிட்டீங்க. நம்ம அந்த வீட்டுல இருந்தா பார்த்தா அவங்களுக்கு தெரியுங்கள, அம்மா வீடு, ஆத்தக்காரர் இருக்கிறார், சின்ன குழந்தைகள் கல்யாணம் ஆகி இப்பதான் 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது. அம்மா வீட்டுக்கு போனா பெண் குழந்தையோட அம்மா பயங்கரமா, அதாவது நம்மளுடைய மாமியார் பயங்கரமா கவனிப்பாங்க. குழந்தை அங்க புக்காத்துல போன இடத்துல ஏகப்பட்ட வேலை, கரண்டியை கையில் எடுத்தா கீழே வைக்க முடியாது, அவ்வளவு வேலை. இங்கதான் வந்திருக்கு சொல்லிட்டு அவளுக்கு பயங்கரமா சுசுசிகள் பண்ணுவான். நான் ஆத்துக்காரர் எப்ப என்ன சாப்பிடுவார்னு தெரியாது. அதனால இங்கதான் நீ என்னடி ஆத்துக்காரர் அவருக்கு கொஞ்சம் காஃபி போட்டு சக்கரை கொஞ்சம் கம்மியா போட்டு 40 வயசுல பாராப்படுத்த சக்கரை. இப்போ நான் மாமியார் அப்படி ட்ரெஸ் எல்லாம் இழுத்து போட்டுட்டு 40 வயசோட காஃபி எடுத்து கொடுப்பார். நம்மளால் உட்கார்ந்துட்டே இருப்போம். அவனுக்கு தெரியும் நம்ம எதா இருந்தாலும் நம்ம 4 சோறுல அங்கே வச்சுக்கணும், இங்கே வச்சுக்கூடாது. அம்மாட்டு பேசாம வந்துருப்போம். காஃபி டீ எல்லாம் வரும். ஆனால் எல்லாம் இந்த வழியா பைபாஸ் ஆகிதான் இப்படிதான் வரும். இந்த அம்மாவில் இதுதான் சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், என்ன போகும். கல்யாணத்தோட மாமனார் மாமியோட வேலை முடிஞ்சு வச்சு அப்படி நம்ம ஊர்ல ரங்கமன்னார் அப்படியே பின்னாடி பாரு. முதல்ல நிறைய அண்ணன் அருண் சம்பத்லாம் இருந்தாங்க, கடுமையான குரல் கொடுத்துருக்கிறவங்க. நிறைய விஷயங்கள் உண்மைகள்லாம் வெளியில தெரியாம போது அவங்களால பெரிய முயற்சி, அசாத்தியமான முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர்லையும் ஸ்ரீரங்கத்திலையும் எல்லா கோயில்களையும் அங்க இருக்கக்கூடிய பெருமாள் ரங்கமன்னாராக இருக்கட்டும் ஆண்டாளாக இருக்கட்டும் போக அவங்களுக்கு முன்னாடி இந்த தமிழ் வேதம்னு சொல்லக்கூடிய 4000 பிரபந்தம் போகும். பெருமாளுக்கு முன்னாடி போகும் தமிழ், பெருமாளுக்கு பின்னாடி வரும் வேதம். முன்னாடி ஆண்டாள் போயிட்டு இருப்பார், ரங்கமன்னார் போயிட்டு இருப்பார். பின்னாடிதான் 4 வேதங்கள் வரும். முன்னாடி பிரமாதமான அதே வேதியர்கள் ஆச்சரியமா அந்த 4000 சொல்லிட்டு வருவாங்க. நிறைய பேர் தமிழுக்கு என்ன முன்னுரிமை, நாங்க எல்லாம் அதை பண்றோம் அதை பண்ணிட்டாங்களே, இதெல்லாம் எப்போ பண்ணி வச்சிருக்காங்க. நேற்று வந்தார் பாத்தீங்கன்னா என் தலைவர் ராமானுஜன், அது 1000 வருஷம் முன்னாடி பண்ணி வச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு தமிழ் என்னன்னா சொல்லி விட்டாங்க, உங்களுக்கு அறிவே எனக்கு அப்புறம் தான் சொல்லணும். 1000 வருஷம் முன்னாடி நடந்த சமாச்சாரத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட விஷ்ணு சித்தர் நோ பாலிடிக்ஸ் ப்ளீஸ், நோ பாலிடிக்ஸ். நான் ஏதோ ஒரு ஆன்மீக உரை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நீங்க சிரிச்சு பாலிடிக்ஸ் பண்ணீங்கன்னா கிருஷ்ணன் சாருக்கு பிபி ஏறுமா இல்லையா? அவரையும் கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? அவர் பேசாம கேட்டுட்டு இருக்கிறாரு, நீ கை தட்டமா இதுதான் பாலிடிக்ஸ், நான் அதை மிஸ் பண்ணேன் அப்படின்னு. அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு பெரியவர் விஷ்ணு சித்தர்னு பேரு, அவருடைய பரம்பரை இன்னமும் இருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நீங்க சேவிக்கணும். விஷ்ணு சித்தருடைய நேரடி வம்சம் இன்னமும் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கு. கோயில் வாசல இடதுபுறத்துல முதல் வீடா இன்னமும் இருக்கிறாங்க. அங்க வெளியில போர்டே போட்டிருப்பாங்க. விஷ்ணு சித்தருடைய பரம்பரை இன்னமும் இருக்கு. அவர் ஒரு எளிய பிராமணர், எந்தவித எதிர்பார்ப்பும் கிடையாது. பெருமாளுக்கு மாலை சூடுவது, அதற்காக ஒரு நந்தவனம், அதை பராமரிப்பது, அனுதினமும் காலையில போய் பூக்களை எல்லாம் தொடுப்பது, ராமா 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 சொல்லி ரங்கா ரங்கா ரங்கான்னு சொல்லி கிருஷ்ணா கோவிந்தான் சொல்லி நாமாவளி சொல்லி மாலைகளை எடுப்பது, பூக்களை தொடுப்பது, மாலைகளை தொடுப்பது, நேரம் பெருமாளுக்கு சார். இது ஓடிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் டெய்லி பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த வேலையும் இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த குறையும் இல்லை, அது மாதிரி போயிட்டே இருக்காங்க. 24 மணி நேரமும் பெருமாளையே நினைச்சிட்டு இருக்கிறதுனால அவருக்கு நேரம் இல்லை, அதனால குழந்தை இல்லை. அது பத்திலாம் லௌகீகமான விஷயங்கள் பத்திலாம் சிந்திக்கிறதுக்கே நேரம் இல்லை. எல்லாம் பெருமாள், சதா சர்வமும் பெருமாள், எல்லாம் 360 டிகிரி பெருமாள் 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 பெருமாள். 360 நாள் 24 மணி நேரம் 360 நாள் ஒரே வேலை பெருமாள் பெருமாள். அப்படி ஒரு ஆச்சரியமான கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு நாள் அவர் அப்படியே தன்னுடைய வேலையை தொடர்ந்து பூக்களை தொடுப்பதற்காக அங்க போற அதே நந்தவனம். அந்த நேரத்தில் ஒரு துளசி மாடம் பிரதானமா இருக்குது. அந்த ஒவ்வொரு பூவா அங்க பிடிங்கி எடுத்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் பார்க்கும்போது ஒரு குழந்தையுடைய அழுகுரல் கேட்குது. நல்ல பெரிய நந்தவனம், குழந்தையெல்லாம் இருக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. அந்த குழந்தையோட அழுகுரல் ரொம்ப அச்சில பிறந்த குழந்தையா இருக்கு.
என்னடான்னு பதறாரு, குழந்தை சத்தம் கேட்குதுன்னு சுற்றி பார்க்குறாரு, எங்கே வருது அப்படின்னு பார்த்தா அந்த வந்து அப்படியே அவர் தூக்கல் கொடுத்து இந்த இடத்துல அப்படியே நடந்து போய் பார்த்தா அந்த துளசி மாடத்துக்கு கீழே அந்த மண்ணில் அந்த மண்ணு கிளர்ந்து அப்படியே ஈரம் காயாமல் இருக்கு. அந்த மேலே வந்து எங்கள் அம்மா ஆண்டாளம்மா அப்படியே பிறந்த குழந்தை பிறந்த மாதிரி அப்படியே பூட்டிங்களா அந்த துளசிக்கு கீழே வந்து ஒரு பூ அப்படியே ஒரு தாமரை பூ மாதிரி அப்படியே சப்புன்னு சொல்லி இருக்காரு. அவருக்கு அப்படியே ஆசை ஆசை ஆசை. பெரியாழ்வாருடைய திருமொழி நீங்க பார்க்கணும். கண்ணனுக்கு ஒரு தாயா இருந்து அவர் எப்படிலாம் சொல்றார் அப்படின்னு, ஒரு அம்மாவை தவிர வேற யாருமே அப்படி செய்ய முடியாது, அப்படி கவனிக்கிறார். அப்படி ஒரு தாயுமானவராக இருக்கக்கூடிய பெரியாழ்வார் வந்து அந்த குழந்தையை பார்த்த உடனே அவருக்கு மனசுக்குள்ள பால் சுரக்குது. அப்படியே வந்து உருகி, அடடா இப்படி ஒரு குழந்தைய அப்படின்னு பார்க்குறாரு. சுற்றி யாரோ விட்டு போயிட்டாங்களோ, யாராவது தவறு விட்டாங்களோ என்ன பார்த்தா, ஏன்னா அது ஒரு அடர்ந்த உடம்பு, செடி கொடிகளை தவிர வேற எதுவும் இல்லை. வந்து குழந்தைகளுக்கான வாய்ப்புல சுற்றி பார்த்தா யாருமே இருக்கவும் இல்லை. அப்படியே நேராக எடுத்துட்டு போய் பெருமாள்கிட்ட காட்டுறார். நீ கொடுத்த குழந்தை, நீ கொடுத்த ஐஸ்வர்யம் நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறது. நேராக ஆற்றுக்கு போகிறார். வீட்டில் போய் தன்னுடைய மனைவிட்ட காத்தார். அங்கே போய் பார்த்தாங்க, நமக்கு வந்து பெருமாள் கொடுத்த கொடை இது வந்து அவளுக்கு வந்து கோதை அப்படின்னு பேர் வைக்கிறார். அந்த குழந்தை பிறந்த அன்னைக்கு வந்து பூர நட்சத்திரம் ஆடி மாதம். அது ரொம்ப அழகா மணவாள மாமனிகள் சொல்றார். இன்றோ திருவாடி பூரம், எமக்காக அன்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். ஆடிப்பூரத்துல ஆண்டாள் வந்தா. ஆண்டாள் எதுக்காக வந்தா? ஏதாவது பாபமா, சாபமா, பாபசாப விமோச்சனமா இருக்கா? அவளுக்கு எந்த நோக்கமும் இல்லை. மணவாளன் சொல்றார், எமக்காக ஒன்றோ வந்தாள், நம்மளை உய்விக்கிறதுக்காக வந்தார். வழி தெரியாம அல்லாடிட்டு எந்த பக்கம் போன திசை தெரியாம இருக்கிட்டு வரப்போகிற 2025 ஜனவரி 2ஆம் தேதி முடிச்சிட்டு இருக்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டே வரைக்கும் வழிகாட்டணும் அப்படிங்கிறதுக்காக வந்தார். அவ்வளவு நாள் யோசிச்சு முன்னாடி வந்து அவ யாருக்காக வந்தா அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய உலகத்துக்காக வந்தா. எமக்காக அன்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள், குன்றாத வாழ்வாக வைகுந்த வான் போகும் தன்னை இகழ்ந்து. சாட்சாத் தாயார் அம்பாள், பெருமாளுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடியவர். அந்த வைகுந்த வேண்டாம், ஸ்ரீவில்லிபுத்தூர் வேணும், என்னுடைய பிள்ளைகள் வேணும், இந்த பிள்ளைகள் திக்கு தெரியாம தெரிவித்து அங்க நான் வழிகாட்ட வேணும்னு அந்த வைகுந்தத்தை விட்டுட்டு எங்களுக்காக வந்தேன் அப்படின்னு மணவாள சாதிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான விஷயம். இதே மாமனிகள் சொல்றார், அந்த திருவாடி பூரம் எப்படிப்பட்டது, இந்த ஆண்டாள் எப்படிப்பட்டது அவர் சாதிக்கிறார். எல்லா நட்சத்திரமும் விசேஷம்தான். எல்லா நட்சத்திரம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நாயன்மார்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் அவங்களுடைய நட்சத்திரத்தை சொல்லி தான் சொல்றது. அதே மாதிரி ஆழ்வார்களுக்கு நட்சத்திரம் சொல்லி தான் நம்முடைய பழக்கம். அது நம்முடைய தமிழ் மரபா இருந்தது. இந்து மரபா மட்டும் இல்லை, தமிழ் மரபாக இருந்தது. நட்சத்திரத்தை சொல்லிதான் நம்முடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம். அன்னைக்கு முடிஞ்சளவு விளக்கேற்றது. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, யாருக்கும் நட்சத்திரம் தெரியாது, நட்சத்திர பிறந்த நாள் தெரியாது. நம்ம இங்கிலீஷ் டேட் தான் கணக்கு. அதுலேயும் எரிஞ்சிட்டு இருக்க விளக்கையும் ஊதி அணைச்சிடும். அப்பா வெள்ளக்காரன் அவனுக்கு குளிருக்கா என்னென்னமோ செஞ்சான். எல்லா கதவையும் பூட்டிட்டு கதவு இருக்கிற இடம் பூரா சுவர் எழுப்பி இருட்டாக்கி, ஒரே இருட்டா இருக்குன்னு உள்ள பூரா லைட் போட்டான். ஒரே கதகதம் இருக்குன்னு ஏசி போட்டான். அப்புறம் ஏசினால தோல் நோய் வருதுன்னா, நான் ஏற்கனவே சட்டப்படாமல் சுத்திட்டு இருந்தேன். என் வீட்டில் கதவு பூரா திறந்து வச்சிருப்பேன், பெரிய பெரிய ஜனலா போட்டு வச்சிருப்பேன், தேவைப்பட்டா ஃபேன் வச்சிருக்கேன், இல்லாட்டாலும் வாசல போய் கட்டில போட்டு கொடுத்துறேன், ஜிலு ஜிலும் காத்தும். அடப்பாரி பழம் பஞ்சாங்க மாதிரியே நாகரீகமா மாற வேண்டாமான்னு என்னை மாற்றி கொண்டு போய் இன்னைக்கு ஏசி அடைச்சி எல்லா நோயும் வர வச்சிட்டாங்க. வெள்ளக்கார மாதிரியே வர்றேன், வெள்ளக்கார மாதிரியே வெள்ளக்கார. நம்மகிட்ட எவ்வளோ ஆச்சரியமான ஆரோக்கியமான விஷயங்கள் இருந்தது, ஒன்றா தொலைச்சிக்கிட்டே கொண்டோம். அது எப்போ நடந்தது பார்க்கணும், அது தனி விவாதம். நான் அர்த்தம் சம்பத்தை வச்சு நம்ம பேசுவோம். அது எப்போ வந்ததுங்கிறது பேசுவோம், எப்படி வந்தது எல்லாம் நம்மகிட்ட இருந்தது. அப்ப இந்த ஆடி பூர நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்கும்போது மாமனிகள் சொல்ற, ஆண்டாள் பிறந்த திருவாடிப்புறத்தின் சீர்மை ஒரு நாளைக்கு உண்டோ. அந்த ஆடி பூர நட்சத்திரத்துக்கு இருக்கிற மாதிரி ஒரு நாள், அந்த நாளுக்கு இருக்கக்கூடிய சீர்மை இன்னொரு நாளுக்கு உண்டா? நீங்க கேட்டிருப்பீங்க, நீங்க திதி அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எங்க போய் நின்றுச்சு அப்படின்னா, நீர்த்தார் கடன் செய்வதற்கான நாளுக்கான தேதியா திதி ஆயிடுச்சு. இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு திதி, திதினா அதுல அர்த்தம், திதினா தேதின்னு அர்த்தம். இந்த திதினா தேதி ஆகுது, தேதினா டேட் ஆகுது. வடமொழியிலையும் தமிழ்லையும் இருக்கிறதா இங்கிலீஷ்ல வருது. நம்ம திதியை மறந்துட்டோம், தேதியை மறந்துட்டோம், டேட்டை நல்லா ஞாபகம். ஏன்னா வெள்ளக்காரங்க அதை மறக்க, இதுதான் அப்படி வருது. அப்ப இந்த திதி வந்து ஒவ்வொரு நாளும் திதி, டேட் ஒவ்வொரு நாளும்.
அப்படி எந்த நாளுக்கு இந்த மகிமை இருக்குன்னா ஒரு நாளுக்கும் கிடையாது ஆடிப்பூரத்துக்கு இருக்கக்கூடிய மகிமைன்னு சரிக்கிறேன். அடுத்த வார்த்தை சொல்றாங்க, ஆடிப்பூரத்துக்கு இருக்கக்கூடிய மகிமை இன்னொரு நாளுக்கு கிடையாது. இல்லப்பா உண்டு அப்படின்னு 2 பேர் வாதம் பண்ணாங்கன்னு அவர் ஆச்சரியமா சொல்றார், ஆண்டாளுக்கு உண்டாகில் ஒப்பு இதற்கும் உண்டு. ஆண்டாளுக்கு நேரா நீ இன்னொருத்தரை சொல்லிடுவ அப்படின்னா அப்ப பூரத்துக்கு நேரம் நம்ம நினைச்சிட்டு ஒப்பில்லாத பெருமாட்டியாக எங்க அம்மா உட்கார்ந்துருக்காங்க. அவ்வளவு பெரிய ஏன் அவளுக்காக செய்ய ஆயனுக்காக தான் கண்ட கனாவினே ஆயர்வாடி சிறுநீர்காள் எல்லாருக்கும் கொடுக்குறான். எனக்கு நிக்கிற எல்லாருக்கும் எங்களுக்கு 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 அவ நேரா போய் பெருமாள்கிட்ட வந்திருக்கலாம். பெருமாளுக்கு அடையாளம் தெரியும், அவ பார்த்த. ஆனா அறியாம உட்கார்ந்து இந்த உலகத்தில் அதிகமா உட்கார்ந்துருக்காங்க. அந்த குழந்தைகளை பூரா தட்டி எழுப்பி எழுப்பி எல்லே இளங்கிலேயே இன்னும் உறங்குதியோ எதிரா 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 எழுப்புவோம். நம்மை எழுப்புவதற்காகவே எப்படி பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு சுவாமி விவேகானந்தர் வந்து நின்றார். அதே போல 1700 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்க அம்மா வந்தா நம்மை எழுப்புவதற்காகவே. அதனாலதான் மார்கழி மாசத்துல அதிகாலை நேரத்துக்கு நல்ல குளிர் இருந்தா என்ன தோணும், நல்லா போத்திட்டு ஆஹா அந்த வெளியில ஜிலு ஜிலு ஜிலுன்னு வெளியில டெம்பரேச்சர் 24 இருக்கே, கடந்த 18 வந்துச்சே காத்தால இவ்வளவு பிரமாதம். அது கோயம்புத்தூர்ல கேட்க வேண்டாம், சும்மாவே ஜிலு ஜிலுன்னு இருக்கும். சாலைகள்லாம் அகலப்படுத்தான்னு பார்த்தேன். நிறைய மரங்களை வெட்டி வெட்டி போட்டு இவங்க எதை அகலப்படுத்துறாங்கன்னு எனக்கு தெரியும். பெங்களூருக்கு போட்டியா இருந்த கோயம்புத்தூரை சென்னைக்கு போட்டியா கொண்டு வராங்க. பாத்தீங்க, நாங்க சிட்டி ஆகுறோம் அப்படின்னு. உலகத்துல இருக்கிற சிட்டி இருந்ததே இல்லை. ஸ்ரீவில்லிபுத்தூர் நகரம் எது 1200 வருஷம் முன்னாடி நகரம். நம்முடைய பழம் பாடல்கள் அகநாதூர் புகனாரூர்லயே 3 மாடி 4 மாடி கட்டடம் சொல்றான். மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் அன்னைக்கு 1300 1500 வருஷம் முன்னாடி இருந்தது. இவங்க இருந்து அபார்ட்மெண்ட் சிஸ்டம் இன்னைக்கு தான் கொண்டு வந்த மாதிரி. திருவண்ணாமலையில ஒரு அணை கட்டினாங்க. இந்த வெள்ளம் வந்துச்சு, அணைய காணும். எங்க வெள்ளம் வந்தா அப்புறம் அணையெல்லாம் போகத்தான் செய்யும். அணைங்கிறதே வெள்ளத்தை தடுக்கிறதுக்கு இதுல ரிவர்ஸ்ல போயிடுச்சு. 1000 வருஷம் முன்னாடி ஆதித்த கரிகாலன் கட்டினான் கல்லணையில ஒரு இன்னமும் கல்லு மாதிரி நிற்க. அந்த காவிரி எவ்வளவு வெள்ளம் பார்த்திருக்கும், எவ்வளவு வெள்ளம் பார்த்திருக்கும். இந்த மலைகள்லாம் இப்ப வரக்கூடிய ஆழிமலைக்கண்ணா வரக்கூடிய இந்த மலையெல்லாம் அதனால ஏற்படக்கூடிய சேதம் எல்லாம் மழையால வர்றதில்லை, அந்த தண்ணி எங்க போறது தெரியாம தவிக்கிறதுனால வர்றதை புரிஞ்சுக்கணும். நம்ம மழையை பிரச்சனை கூடாது, திருப்பி அவன மாதிரி வெள்ளக்கார ரெயின் ரெயின் கோவாவே சொல்லக்கூடாது. அப்புறம் தண்ணி வெள்ளாடும். ஆந்திராக்காரன் கொடுப்பானா, கேரளாக்காரன். நம்ம ஊர்ல அவ்வளவு தண்ணி வச்சுட்டு அவன் பாலாறு கொடுப்பானா, இவன் பெரியாறுல தண்ணி விடுவானா, அவன் காவிரி கொடுப்பானா, இவன் கிருஷ்ணா கொடுப்பானா, எவனா தண்ணி வருணபவான் கொடுக்குறானே அதை வாங்கி வச்சு கொடிக்கலாம ஆந்திராவில் கொடுப்பாங்களா, தெலுங்கானாவில் கொடுப்பாங்க, கர்நாடகா உள்ளதான். அப்ப எவ்வளவு பெரிய விஷயங்கள் நம்ம அந்த காலத்துல இருந்தே இருந்துட்டு பார்க்கணும். ஒண்ணு ஆச்சரியமான விஷயங்கள். அதை நாம தவறி மறந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கிறோம். அவர்கள் செய்வது சரி அப்படிங்கிற ஒரு கணக்குல அந்த நெரேட்டிவ் ஆச்சரியமா சொல்றாங்க. அந்த ஆண்டாள் குழந்தையா அங்க இருக்கிறா. நிறைய பேருக்கு டவுட் வரும், அது எப்படி சார் குழந்தை தாய் வயிற்றில் பிறக்க முடியும்? திடீர்னு அங்க இருந்துச்சா, அது அவதாரமா, அது நமக்காக ஒன்றோடு பிறந்தான்னு சொல்லுவாங்களா? நாங்க நம்பணும். அது எப்படி சார் பிறக்க முடியும்? ரொம்ப ஆச்சரியமா பாருங்க, சீதையும் அப்படிதான் பிறந்தாள் அப்படின்னா. ஜனகன் ஏறெடுத்து போகும்போது அந்த இடத்துல சீதை வந்தாள். அவளும் பூமி தாய், இவளும் பூமி தாய். எங்க அம்மா பூமியிலிருந்து வந்தவன். சும்மா கொடுத்துருவாங்கன்னா யோசிப்பீங்க, வரணுமா வேண்டாமா. உங்களுக்கு யாருக்காவது வீடு கட்டணும்னு ஆசை இருந்தா, நிலம் வாங்கணும்னு ஆசை இருந்தா, நிலம் வாங்க கொடுக்க விற்கல சிக்கல்ல பிரச்சனை இருந்தா எங்க அம்மா ஒரு தடவை பார்த்துக்கோங்க, அவ்வளவு ஈஸியா சிறப்பு. அவர் கீழேருந்து வந்தவன், அகழ்வாரை தாக்கும் நிலம் போல எங்க அம்மா. அவ அங்கிருந்தே வந்தவங்கனால அது தொடர்பா உங்களுக்கு எந்த விஷயங்கள் இருந்தாலும் அவ்வளோ அவ பெரிய வரப்பிரசாதி சார். நான் ரொம்ப பெரிய உதாரணங்கள்லாம் சொல்லி நான் சொல்றேன். பெரிய வரப்பிரசாதி. ஒரே சாட்சி உங்க முன்னாடி வந்துருக்கேன், ஒரே சாட்சி.
ஒண்ணும் இல்லாம சாதாரண தெருவுல சுத்திக்கிட்டு இருந்த ஒரு பையன் வந்து இப்படி ஆண்டாள் காலையில் உட்கார்ந்துருக்க முடியும் அப்படின்னு அவ பரம காரூண்யங்களுக்கு உதாரணம் வேற ஒண்ணு கிடையாது. அவ வந்து அவ்வளவு சுத்திப்பா, ஒண்ணுமே செய்யாம அந்த தெருவுல சுத்தி விளையாடுனதுக்கே இவ்வளவு புண்ணியம் கிடைக்குங்க. சேர்த்து சொன்னீங்க என்ன கிடைக்கும். அப்படி வந்து ஒரு பெரிய மகள் நமக்கு வந்து திருமகள் போல வந்து கிடைச்சிட்டா அப்படின்னு அவ்வளவு குஷியில பெரியாழ்வார் வந்து தனக்கு தெரிந்த தமிழ் எல்லாம் சொல்லிக் கொடுத்து, இல்லைன்னா அந்த குழந்தைக்கு அவ்வளவு சுலபமா தமிழ் வராது. இன்னொரு ஆச்சரியம் பாருங்க, பெருமாள் எல்லாருமே வந்து ஒரு தாய் வயிற்றுல பிறந்துறாங்க. கண்ணன் பிறந்ததான், ராமன் பிறந்ததான், எல்லா பெருமாளும் வந்து தாய் வயிற்றுல வராங்க. ஆனா சீதையை பிறக்க மாட்டேன்னா இவ்வளவு பிறகு, ஏன்னா அவதானே தாய், அவதான தாய், அவன் தாய் வயிற்றுல பிறந்துருவான், இப்பதான தாயே. அப்ப அவன் இப்படி ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இன்னொரு கேள்வி எழுப்புவாங்க, அது எப்படி ஒரு 5 வயசுக்குள்ள அந்த குழந்தை அப்படி வருது, 13-14 வயசுக்குள்ள அந்த குழந்தை வந்து பெருமாள்கிட்ட சேர்த்துறது, அதுக்குள்ள அவன் எழுதியிருக்கிற பாசுரங்கள்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கவிஞர் பெருமக்களாலே எழுத முடியாது. அது எப்படி சார் எழுதும்? வேற யாரோ எழுதி புனை பெயர் வந்து ஆண்டாள் போட்டாங்க. ஏன்னா நம்மளால் எப்பயுமே காப்பி கேட்டானே, நம்ம உண்மையாக இருக்கு நம்ப மாட்டேன், நம்மளால முடியாது. 16 வயசுல சச்சின் டெண்டுல்கரால உலக சாதனை படைக்க முடியும், 18 வயசுல முகேஷால உலக சாதனையாளரா மாற முடியும். 13 வயசுல எங்க அம்மா எவ்வளவு செஞ்சிருக்க மாட்டாங்க. 1700 வருஷம் முன்னாடி இது கண்ணு முன்னாடி பிரத்யட்சம் கிட்ட தெரியுது. நேற்று எங்க அண்ணன் அதானியை பார்த்து விட்டார் முகேஷ். நரேந்திர மோடியை பார்த்தோட முக்கியமான விஷயம் தான் அதானியை பார்த்தோம், அதை பார்த்துட்டார். இனிமே அவன் வந்து தொட்டதெல்லாம் தொடங்க அவ்வளோ பெரிய உழைப்பு, அவ்வளோ பெரிய ஆச்சரியம் அவங்க அப்பா அம்மா பண்ண தியாகம். அது 18 வயசுக்குள்ள 16 வயசுக்குள்ள சச்சின் டெண்டுல்கர் வந்து இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாடுறாரு. 38 வயசுல ரிட்டையர் ஆயிட்டார். கொஞ்சம் யோசிக்கிற, ஆண்டாள் வந்து 12-13 வயசுல செஞ்சிருப்பாளான்னு யோசிக்க 40 வயதை தொடாத ஆதிசங்கர், விவேகானந்தர், பாரதியார் அந்த 40 வயசுக்குள்ள என்னென்னலாம் பண்ணி வச்சிட்டாங்க, என்னென்னலாம் பண்ணி வச்சிட்டாங்க. 40 வயசுக்குள்ள நம்ம என்னவா பண்ணி வச்சோம். அப்ப அவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பதே பார்க்க, நம்ம கணக்கை வச்சு அவங்களை ஒப்பிட்டு பார்க்கிறதே பார்க்க. கணையாளில ரொம்ப முன்னாடி ஒரு ஆச்சரியமான ஒரு கவிதை இருக்கு. உங்களுடைய அற்புதங்கள் எனக்கு அற்பமானவை, உங்களுடைய அற்புதங்கள் எனக்கு அற்பமானவை, நத்திங், நோ வண்டர். என்னுடைய அற்புதங்கள் உங்களுக்கு அறிமுகமே ஆகாதவை. என்ன இருக்கிறவங்க தெரியவே தெரியாது. சிங்களத்தீவுக்கு ஒரு பாலம் அமைப்போம்னா காமெடியாலாம் பார்த்தாங்க, அது எப்படி பாலம் இன்னைக்கு அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவு வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே எப்ப சொன்னா 30 வருஷம் முன்னாடி. தொலைநோக்கு பார்வை. காசிக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உறவை வந்து இன்னைக்கு நரேந்திர மோடி சொல்றார், அன்னைக்கு பாரதி செஞ்சு வச்சுட்டு என்னைக்கு. அப்ப எவ்வளவு ஆச்சரியமான விஷயம், நாம கற்பனை பண்ண முடியாத விஷயம் தான் இந்த மண்ணில் சாத்தியமாயிருக்கு. ஆஞ்சநேயர் மட்டுமல்ல அசாத்திய சாதகம், இந்த மண்ணே அசாத்திய சாதகம். அப்படிப்பட்ட பூமி. இன்னைக்கும் நீங்க வந்து உலக நாடுகள்ல எங்க ஒரு ஐடி நிறுவனம் துவங்கினாலும் அதுல ஒரு 10 இந்தியன் இல்லைன்னா அது ஐடி நிறுவனமே கிடையாது. முதல் உன்னோடது மூளை இங்க இருந்தா வரணும். அது எப்படி சார் வரும்? நீங்க கம்ப்யூட்டர் ஏற்றுமதி பண்ணலாம், மொபைல் ஏற்றுமதி பண்ணலாம். இந்தியா தான் சார் நாலேஜை ஏற்றுமதி பண்ணுது, நாலேஜ் ஏற்றுமதி பண்ணுது. அங்க போய் உட்கார்ந்து பூரா நம்மால் இன்னைக்கு எலன் மஸ்க் வந்து இந்தியன்ஸ்க்காக சண்டை போறாரு. அமெரிக்கா ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிட்டு இருந்த ஆனானப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் நான் H1B விசாவுக்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன்னு சொல்ல வச்சிட்டேன். இந்தியர்கள் போய் குவியிறேன். நான் பலசுமே வருத்தப்படுவேன், இவ்வளவு ஆட்கள் இங்க போயிட்டா இங்க என்னதான் மிச்சம் இருக்கு? ராஜ் பாண்டே தான் உள்ளது அறிவாளியா இருக்கு, அறிவாளி கூட போயிட்டால கடைசியில வடிகட்டி கீழே மிஞ்சினது இந்த காபி தூள் அடிக்க போட்டா மிஞ்சுமா அதை மாதிரி வந்து நிற்குமா அப்படின்னா அப்படி உற்பத்தி நடக்குது. இங்க வந்து மண் விளையுதோ பொன் விளையுதோ அவ்வளவு ஞானம் விளையுது, அவ்வளவு அறிவு விளையுது. அடிச்சு 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 8 பிள்ளை பார்த்தாலும் ஞானம். இளையராஜா என்ன மொத்த பிள்ளையா? அவர் 10-12வது பிள்ளை. அவ்வளவு அவங்க அப்பா வந்து
புதல்வரால் பொழிந்தார். எப்படி ஆச்சரியமான ஒரு இளைஞராக கிடைச்சது. நம்ம பூரா என்ன பண்றோம், இன்னைக்கு இருக்கிற ஆட்கள் பூரா என்ன பண்றீங்க, ஒரே ஒரு குழந்தை, ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு. அப்படி நம்மள நினைச்சிருந்தா எனக்கு ஆயிருவோம். நான் 5வது குழந்தை. எங்க அப்பா முதல்ல 1 போர் நினைச்சிருந்தா நான் எங்க போதும். வாரியார் சுவாமி ரொம்ப ஆச்சரியமா ஒரு ஜோக் சொன்னார். இந்த குழந்தை சொன்னீங்க, இங்க உட்கார்ந்து இருக்கிறதுலயே கடைசி பையன் யாரு, உங்க ஆத்திலே கடைசி பையன் யார் யாரு? ஒரு 10 பேர் கேட்டு நான் தான் எங்க ஆத்துல கடைசி பேர். உட்கார்ல இருமாடா, நம்ம அப்பா தான் சொல்லணும் அப்படின்னா. இவ்வளவு ஜோக் புரியுதா? அப்ப தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு அப்படின்னு தினந்தோறும் பெருமாளுக்கு மாலை சாத்திட்டு இருக்கக்கூடிய விஷ்ணு சித்தர் குழந்தைக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கிறார். அவ்வளவு பெரிய ஞானமான அந்த குழந்தை வருகிறார். கடவுளுடைய பக்திய ரசமா 3 வேளை சாப்பாடை தாண்டி 3 வேளை 4 வேளை 6 கால பூஜை மாதிரி 6 காலமும் தாயார் வந்து அப்படி பெருமாளையே நினைச்சிட்டு இருக்காரு 24 மணி நேரம். அவர் வந்து ஒரு விற்பனர் கிடையாது, ஒரு வேத விற்பனர் கிடையாது. அன்னைக்கு வரைக்கும் ஒரு பூ கொடுக்கிறவங்க தான் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நம்ம சிவனுக்கு ஒரு சந்தேகம் வந்து அது பெருசா பாண்டிய மன்னனுக்கு வந்த சந்தேகம் போலவே அப்ப இருந்த வல்லபதேவ பாண்டியனுக்கு ஒரு சந்தேகம் வந்து பரம்பொருள் நிர்ணயம், யார் பரம்பொருள் அப்படின்னு நிர்ணயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மேல வந்து அவருடைய அரண்மனையில அந்த மண்டபத்துல ஒரு பொற்கிளி வைக்கிறார். அதை தொங்க விட்டுறார். தங்கத்தால் ஆன காசு அப்படியே நல்ல வெயிட்டு தாங்காம அப்படியே நிக்குது. எல்லா விற்பனர்களும் தங்களுடைய மதத்தை ஷண் மதத்தை சேர்ந்த, அன்னைக்கு இருந்தது ஷண் மதம் தான், 6 மதம் தான். அந்த 6 மதத்தை சேர்ந்தவர்களும் தங்களுடைய கடவுள் தான், சுவாமி தான், பெருமாள் தான் பரம்பொருள் அப்படிங்கிறத ஸ்தாபிதம் பண்ணணும். யார் தன்னுடைய பெருமாளை ஸ்தாபிதம் பண்ணும் போது அந்த பொற்களி விழுகிறதோ அவர் தான் பரம்பொருள் அப்படின்னு நிர்ணயம் அப்படின்னு ஒரு காமன் போட்டி. பாண்டிய தேசம் முழுக்க அந்த விஷயம் பரப்பப்படுது. ஸ்ரீவில்லிபுத்தூரும் பாண்டிய தேசத்துக்கு உள்ளதான் வருது. அங்க தகவல் சொன்ன உடனே நம்மளால நம்முடைய வேலையை பார்க்குற, நமக்கு அதுக்கு என்ன சந்தம் அப்படின்னு நம்மளால ஒரு அன்னைக்கு ஒரு தலைமை மேல நமக்கு ஒண்ணும் கிடையாது, நம்ம வேலையை பார்க்கணும். அன்னைக்கு ராத்திரி வந்து பெருமாள் பிரத்யட்சமா கனவுல வந்து விஷ்ணுஜித்தா நாளைக்கு மதுரைக்கு போய் யாமே பரம்பொருள் அப்படின்னு ஸ்தாபிதம் பண்ணிட்டு வா அப்படின்னு ஒரு ஷாக் ஆயிட்டார். அங்கேயே கான்வர்சேஷன் வளர்க்கிறார். தலைவா நீ மட்டும் ப்ரூவ் பண்ணு சொல்ற, நானும் இந்த மேட்டர்லாம் படிச்சதே கிடையாது. அங்க பூரா வேத விற்பனர் மாஸ்டர் பாண்டியனோட சபை. நான் அவ்வளவு தள்ளி சிரித்து இன்னைக்கே வந்து பஸ்ல போனா 1.5 மணி நேரம் ஆகும். அப்ப அன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆகும் பார்த்து, அவ்வளோ தள்ளி இருக்கிற ஊர்ல நான் வந்து போய் அங்க ஸ்தாபிதம் பண்ணா என்ன, அது வந்து மெட்ரோ சிட்டி. அங்க வந்து இங்கேருந்து நான் மாட்டுல போய் பண்ணி எப்படி நான் ப்ரூவ் பண்றேன்னு ஒன்றும் தெரியலையே போனேன். நான் சொல்றேன் நீ போ, உனக்கு அது நடக்கும் அப்படின்றாங்க. அப்ப விஷ்ணு சித்தர் அங்க போறேன். விஷ்ணு சித்தர் போய் அங்க போய் அந்த பெரிய சதஸ் நடக்குது, பெரிய விவாதங்கள் நடக்குது. அங்க வந்து பெருமானுடைய ஆజ్ఞையை ஏற்று அவர் சொல்கிறார். அந்த இவர் பேச 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 அந்த பொருட்கள் அப்படியே வந்து அருந்து விடுது. அப்ப பெருமாள் தான் பரம்பொருள் அப்படின்னு அந்த இடத்துல ஸ்தாபிதமாக வந்து பாண்டியனுடைய இடம். அந்த இடத்துல உடனே வந்து பெருமாள் பிரத்யட்சமாயிருக்கு. இது ப்ரூவ் பண்ண உடனே சங்கு சக்கர கதாதாரியா கருடன் மேல தாயார வச்சுட்டு அப்படியே வந்து எனக்கு என்ன தன்னுடைய மகனை பார்த்து பெருமைப்படக்கூடியது போல பெரியாழ்வார் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிட்டார், எப்படிப்பட்ட ஒரு சதஸ்ல வந்து ப்ரூவ் பண்ணிட்டார், உலகறிய ஊரறிய பண்ணிட்டார். அவர் வந்து தம்முன்னு வந்து அப்படி நிற்கிறார். அது ஆச்சரியமா சொல்றாங்க. பாண்டிய பட்டர் சொல்றார், பாண்டியன் கொண்டாட முன்னாடி சொன்னாங்க, பற்றவரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்துத வேண்டிய வேதங்கள் ஓதி நிறைந்து கிளியறுத்தான் அப்படின்னு. அந்த கிளி வந்து அப்படியே அறுந்து விடுறதுக்கான வேலையை வந்து பண்ணது விஷ்ணு சித்தர். அது நடந்த உடனே பெருமாள் வந்து நேரம் வந்து பிரத்யட்சமா நிற்கிறார். பெருமாளை பார்த்த உடனே விஷ்ணு சித்தருக்கு கையும் ஓடுற காலும் ஓடுற. உடனே நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், பெருமாள் வந்துட்டார், ஏதாவது ஒரு பெரிய மனுஷன் வந்தாலே என் பையனுக்கு எப்படியாவது வேலை கொடுத்துருமோன்னு கேட்பாங்க. டக்குனு ஒரு பெரிய மனுஷன் வந்தா அப்புறம் நம்ம பார்க்க முடியுமோ இல்லையோ, என் பையன் பிஇ முடிச்சிட்டான், பிடெக் முடிச்சிட்டான், இங்கேதான் படிச்சான், வந்து எப்படியா கலிபோர்னியா போன போறதுக்கு வழியில பைபாஸ் பார்த்து போயிட்டாங்க, நல்லா ஒரு சந்தர்ப்பம். அப்படி பெருமாள் அங்க நிற்கிறார். வைகுண்ட குளத்துல ஜம்மன் வந்து நிற்கிறார். இதை பார்த்த உடனே விஷ்ணு சித்தருக்கு வந்து பெருமாளை பார்த்தேன், ஆண்டவா எனக்கு வந்து இந்த கிளியர்த்த காசு அப்படியே வீட்டுக்கு எடுத்து காப்பாத்து விடு, போற வழிச்சலுக்கு ஏதாவது பேட்டா கொடு, ஜிஎஸ்டி இல்லாம கொடு அப்படின்னு சொல்லி அப்படிலாம் கேட்காம பார்த்த உடனே வந்து என்ன செய்யறாரு, பெருமாளுக்கு உடனே காப்பு சாத்துறாரு. இவ்வளவு பேர் முன்னாடி வந்து நின்றுட்டியே, இவ்வளவு பேர் கண்ணு உன் மேல படுமே,
அவ்வளோ அழகா இருக்கியே, என்ன ஆகும்? அவ்வளவு கண்ணு போட்டா என்ன ஆகும்? கண்ணு போட்டா ஆயுஷ் குறைஞ்சுன்னு சொல்லுவோம்ல, நமக்கு அதான் திருஷ்டி போட்டு வைக்கிறது. கண்ணு போட்டா ஆயுஷ். அப்ப பெருமாளுக்கு ஆயுஷ் குறைஞ்சா என்ன ஆகும்? பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. முதல்ல நமக்கு வந்து காலில் இருந்து உதித்தாங்களான்னு கேள்வி பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த காலுக்கு தான் முதல் திருக்காப்பு. உன் சேவடி செவ்வி திருக்காப்பு முதல். பாதம் யாருடைய பற்று, பாதம் தான். அந்த பெருமாளுடைய பாதத்தை நேர பார்த்தோம்னா உன் சேவடி செவ்வி திருக்காப்புன்னு முதல்ல அதுக்கு வந்து காப்பு சாத்திரா பெரியவா. அடியோடும் நின்னோடும் ஓண்ட மட்டும்ல எங்கிட்டையும் சேர்த்து பிரிவின்றி 1000 பல்லாண்டு. 2 பேரும் ஒரு நாள் பிரிஞ்சிடக்கூடாது. அவ்வளோ 1000 பல்லாண்டு நம்ம 2 பேரும் சேர்ந்துக்கணும். பெருமாள் இருக்கணும், பெருமாளை பாடி இருக்க நாங்க இருக்கணும். வடிவாய் நீ வளமார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு. நீ மட்டும் இருந்தா பார்த்தா நம்முடைய சாஸ்திர சமுதாயத்தில் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். அது வந்து உமையொரு பாகன்னு சைவத்தில் சொல்லாம பார்த்துருக்கோம். சரிவாதி அது வந்து குழப்பம் இல்லை. தாயார் இல்லாம பெருமாள் இல்லை, பெருமாள் இல்லாம தாயார். இன்னைக்கு நம்ம வந்து சொன்னோம்னா நீங்க கன்னிகாதானம் கொடுக்கறதோ பாணிக்கிறதோ வாங்குறதோ நீங்க அது இல்லாத தாயார் இருக்கணும், ஒய்ஃபு கூட இருக்கணும். அவளும் இருந்து சேர்ந்து கொடுத்தா. பெண்ணுரிமை பற்றி இன்னைக்கு பேசலாம். அதுக்கு முன்னுரிமை கொடுத்தது எல்லாரும். ஒய்ஃப் இல்லாம செஞ்சா செல்லாதுங்க. அதனால எங்க அம்மா எங்க உட்கார்ந்துருக்கா, தலைவரை டக்கு ராக்கெட் கிளம்புற மாதிரி கடக்குன்னு கருடல ஏறி கிளம்பிடுவார். அதனால வள மார்பில் வாழ்கின்ற மங்கை அங்கேயே உட்கார்ந்துருக்க. கலட்ட கூட முடியாது. அம்பாள் வந்து உமையொரு வாகனம் பாடி பெட்டர் ஹாஃப் எங்க அம்மா தானே, பெஸ்ட் ஹாஃப். அதே மாதிரி உட்கார்ந்துருக்காரு. வடிவாய் நீ வளமார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு, வடிவார் சோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு. ஆடி போல் நின்னி வளம்புரி போல் சண்டை இருந்து எவ்வளவு சொல்றது. படை போர் முக்கு முழங்கும் அந்த பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு. சங்கு சக்கர் 2க்கும் பல்லாண்டு ஆசீர்வாதம். அப்படி பெருமாளுக்கே ஆசீர்வாதம் பண்ணதுனால அன்னையிலிருந்து பெரியாழ்வார் அப்படின்னு அழைக்கிறார். விஷ்ணு சித்தரா இருந்தவர் அது வந்து பெருமாளுக்கே பண்ணார். நம்ம பெரியவங்க தானே ஆசீர்வாதம் பண்ணுவோம். அப்ப வந்து பெருமாளுக்கே ஆசீர்வாதம் பண்ணாரு, அதனால அந்த பெரியாழ்வார். அப்படிப்பட்டவருக்கு சதா சர்வகாலம் அங்க வந்து ஸ்தாபிதம் பண்ண பிறகும் தன்னுடைய பணியை தொடர்கிறார். வேத புரான்னு பேரு. அவருக்கு கீர்த்தி கூடிக்கிட்டே போது, ஊர் பூரா பேராயிருக்கு. ஆளாலும் தன்னுடைய வேலை தான் தன்னுடைய அதே பணிகளை தொடர்ந்துகிட்டே இருக்கிறார். ஆண்டாளுக்கு அந்த கண்ணன் மேல காதல் வளர்ந்துகிட்டே போகுது. அப்பாவை பார்க்கிறா, பெருமாளை பார்க்கிறா, கோயிலை பார்க்கிறா, வளர்ந்துகிட்டே போகுது. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிறதோ வடபத்திர சைனர் ரங்கநாதன். எங்க அம்மாவுக்கு காதல் வளர்ந்ததோ கண்ணன் மேல. அதென்ன யோசிச்சு பாருங்க. நம்ம பக்கத்து வீட்லயே ஒருத்த பார்த்தோம்னா அவன் மேலதான் காதல் வரணும். அவன் ஒருத்தர் இருக்கான், அவனை பார்த்துக்கிட்டே ஒரு இன்னொருத்த மேல காதல் என்ன கணக்கு யோசிக்க. காதல்னாலே கண்ணன் தான். பாரதியார் வந்து 1000 பாட்டு பண்ணாலும், கண்ணனை வச்சு 100 பாட்டு பண்ணாலும், கண்ணன் என் காதலன், கண்ணம்மா என் காதலின் அப்படி உருவம் தேடம். ஆயிரக்கணக்கான காதல் பாட்டுகளை எழுதுனதுனால கண்ணனுக்கு தான் தாசன். ராமதாசன் வைக்க முடியாது, அரசியல்வாதிகள். கண்ணனுக்கு தான் தாசன். காதலின் ஒட்டுமொத்த உருவமாக அன்பை மட்டுமே பொழியக்கூடியதாக, வேறொன்றும் இல்லாத பரிசுத்தமானதா. ஓஷோ ரஜினிஷ் வந்து சொல்றார், ராதையை பத்தின ப்ரூஃப் வந்து ஹிஸ்டரியில காணுமே, வரலாற்றுல ராதையை பத்தி சொல்லப்படலையே. கண்ணனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நீங்க எல்லாம் ராதே கிருஷ்ணா சொல்றீங்களே. கண்ணன் ராதை தான். அவருக்கு வந்து ராமர் பாவம் ஒன்னே ஒண்ணு கண்ணன். கண்ணனுக்கு பிரச்சனையே கிடையாது. கவுண்ட்லெஸ், இன்ஃபினிட்டி. அப்ப அவ்வளவு இருக்கானா நீங்க அத்தனை பேரை விட்டுட்டு ருக்மிணி பாமா 100 பேர் விட்டுட்டு இங்க ராதே கிருஷ்ணா, ருக்மிணி கிருஷ்ணான்னு சொல்ல மாட்டேன், பாமா கிருஷ்ணா சொல்ல மாட்டேன், ராதே கிருஷ்ணா என்ன கணக்கு? ஆனா பக்தர்கள் மத்தியில ராதை இருக்கா, ஹிஸ்டரியில ராதையை காணுமே. ராதை எங்கிருந்து வந்தா யாரு? வந்து கோபிகையில எங்க ப்ரூஃப் என்ன கணக்கு இருக்கு அப்படின்னா, ஓஷோ சொல்றார், எல்லா ஆண்களுக்குள்ளையும் குறிப்பிட்ட சதவீதம் பெண்கள். எல்லா ஆண்களுக்குள்ள, எல்லா உங்களுக்குள்ள, எனக்குள்ள, ஒவ்வொரு ஆணும், எல்லா பெண்களுக்குள்ளையும் குறிப்பிட்ட சதவீதம் ஆண்கள். இந்திரா காந்தி, ஜெயலலிதா நினைச்சு பார்த்தோம். உதாரணம் புரியுது, உதாரணம் புரியிருக்கா? குறிப்பிட்டது பல பேரும் பல மகான்கள்
பெண்களுடைய நடைமுறை பாவனை பாருங்க. ஆண்கள் அவ்வளவு மென்மையா அப்படியே நடப்பாங்க, பூ போல மெல்லிடை மாதிரி நடப்பாங்க. எல்லா ஆண்களுக்குள்ளும் அந்த சதவீதம் மாறும் ஒவ்வொருத்தருக்கும். ஓஷோ சொல்றாரு, ஆனா கண்ணன் 100% மேல், ஒரு பொட்டு கூட வந்து ஃபீமேல் குவாலிட்டியே கிடையாது. ராதை 100% ஃபீமேல், ஒரு பொட்டு கூட ஆண் தன்மை கிடையாது. அதனாலதான் இந்த முந்திரி கொட்டத்தனம் வந்து ஆண் தனம். தன்னை முந்திருக்கிறது. நம்ம வீட்டுல எவ்வளவோ பார்த்துருப்போமே, அம்மா வந்து பின்னாடி எல்லா விஷயம் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன்லாம் போனீங்கன்னா நிறைய பார்ப்பீங்க. இந்த அனுவல் எல்லாம் போனீங்கன்னா எதிர பூரா தாய்மார்களா தான் இருப்பாங்க. இந்த அப்பா அம்மா இருக்கிறது குழந்தை எங்க படிக்கிறது தெரியாது, என்ன படிக்கிறது தெரியாது. ஃபீஸை கட்டாம வேலை முடிஞ்சு வச்சு. இந்த அம்மா காரிக்கு வந்து நாளைக்கு காலையில் என்ன பரீட்சை, நாளைக்கு செகண்ட் பீரியட் டியூஷன் என்னதுங்கிற வரைக்கும் தெரியும். அதை ஹோம்ஒர்க் பண்ணி அம்மா கிட்ட அவ்வளவு தெரியும். ஆனா ரிவார்டு வாங்குறதுக்குன்னு அவங்க அப்பா தான் எல்லாம். அவங்க அப்பா வந்து அவ்வளவு தெரியும், அவ்வளோ பின்னாடி அவங்க அப்பா தான் இல்லை, அவங்க அப்பா தான். நம்மால் எல்லாம் சாதிச்சு போய் அது பெண்களுடைய குணம். தான் பின்னின்று முன்னாடி வந்து தன்னுடைய கணவன் ஆண்டு இருக்கு. அது 100% இருந்ததுனால ராதை தன் கால் தடம் கூட பதிக்கலாம். ஒரு இடத்துல பெருசா பாடுறாங்க, கண்ணன் வந்து கோபிகளோட லீலை பண்றான். 2 கால்கள் தான் இருக்கு, ஒரு ஜோடி கால்கள் தான் இருக்கு. ஏன்னா கோபிகளோட ஆனா அட்லீஸ்ட் ஒரு கோபியா இருந்தா இன்னொரு ஜோடி இருக்கணுமே கால். கண்ணன் மேல ஏறினா ராதை தலை அப்படியே தோல்ல தூக்கி. கண்ணன் வந்து முழு ஆண். செஞ்ச சேட்டையெல்லாம் பாருங்க. பாலை குடிச்சு ஆளை காலி பண்றான், வண்டியை உடைச்சு ஆளை காலி பண்றான், ஜெயில பிரேக் பண்ணிட்டான். அன்னைக்கு ஓடுற கடலை நிறுத்தி பாதியா 2 பழத்துட்டான். குளிக்க போனான், ட்ரெஸ் தூக்குறான். ஃபுல்லா பாருங்க மேற்க அப்படியே 100% ஆண்களுடைய நிதி. அந்த 2 கேரக்டர் அப்படியே வந்து நிற்கும். அப்ப ஆண்கள் ஒரு மாதிரி சிந்திக்கிற பழக்கம், பெண்கள் ஒரு மாதிரி சிந்திக்கிற பழக்கம். பெரியாழ்வார் வந்து தாயாவும் சேர்ந்தே சிந்திச்சு, தாயாவும் சேர்ந்து ஆண்டாளுக்குள்ள அந்த தாபம். அவ ஏற்கனவே பெண். பெரியாழ்வார் பெண்ணாக மாறி நின்ற பாசுரங்களே அவ்வளவு பிரசித்தம். தாயார் பெண்ணாகவே இருந்து பாடின பாடல்கள் எப்படி இருந்துச்சு. பின்னாடி வந்து நாச்சியார் திருமொழியில அவ்வளவு பாசனங்கள் வேற ஒரு ஆணால கற்பனையே பண்ண முடியும். எவ்வளவு பெரிய கற்பனை உச்சத்தில் இருந்தாலும் எந்த கவிஞனாலும் சிந்திக்க முடியாத விஷயங்களை தாயார். அப்படி அவளுக்கு தாபம் கண்ணன் மேல வந்து 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 கண்ணா 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 இருந்தா காதல் ரசம் சொட்டக்கூடிய பெருமாளாக இருக்கு. அப்ப டெய்லி அப்பா வந்து மாலையை வந்து தொடுத்து ரெடி பண்ணி திரும்ப ஒருக்க 2வது முறை குளிச்சுட்டு பெருமாளுக்கு வந்து சாத்திரக்கு போறாங்க. எங்க அம்மா வந்து இந்த மாலையை தான் பெருமாள் போட்டுக்க போறாரா அப்படின்னு பார்த்து, பெருமாள் போட்டுண்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறக்கா தான் எடுத்து பார்த்து கண்ணாடி. இன்னமும் அங்க பார்த்து உக்கமும் தட்டோலியும் தந்தும் மணாலனை அப்படின்னு ஸ்ரீமுத்து ஆண்டாள் கோயில அங்க வந்து பெரிய ஒரு தட்டு இருக்கும். அது நீங்க யோசிக்க ரொம்ப ஆச்சரியமா. இப்ப கூட சொன்னேன், நம்ம வந்து கண்ணாடி பார்க்கறது அப்படிங்கிறது, கண்ணாடிங்கிறது சைனீஸ் சமாச்சாரம் கூட நமக்கு சொல்லப்படும். கண்ணாடிங்கிறது சைனீஸ் ப்ராடக்ட். எங்க அம்மா அன்னைக்கே கண்ணாடி பார்த்துருக்காங்க. ஒண்ணு தண்ணீர்ல முகம் பார்க்கிற பழக்கம், இன்னொன்னு வந்து உக்கமும் தட்டோலியும் தந்து அந்த பிளேட்டை நீங்க கிளீன் பண்ணிச்சுட்டு அப்படி முகம் பார்க்கலாம் சொல்லுவாங்க. இந்த நிறைய பார் ஷோப்ல விளம்பரம் போறாங்க பாருங்க, அப்படி பளிச்சுன்னு வந்து அந்த ஐடியா எங்க அம்மா அன்னைக்கே பண்ணிருக்காங்க. அதை எடுத்து அவர் வந்து மாலையா போறோம், நல்லா இருக்கு, அழகா இருக்கு. டெய்லி பெருமாளுக்காக எடுத்து வச்ச மாலையை அவள் டெய்லி எடுத்து போட்டுக்கிறான். டெய்லி எடுத்து திரும்ப வச்சுருவாள். பார்க்குறேன் நல்லா இருக்கு, இன்னைக்கு மாலை பிரமாதமா இருக்கு, பெருமாளுக்கு போட்டா அப்படி இருக்கும், ஆசையா போட்டு பார்த்து. ஒரு நாள் அந்த மாலை எடுத்து அவ போட்டுட்டு இருக்கும் போது குளிச்சுட்டு வந்த விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் பார்த்துறாங்க. என்ன அபச்சாரம் பண்ண, என்ன தப்பு பண்ண, பெருமாளுக்காக வச்சுட்டு நம்முடைய சுவாமிக்காக வடபத்திர சேகருக்காக வச்சுட்டு இருந்த மாலையை தூக்கி நீ போட்டுக்கலாமா, இது எவ்வளவு பெரிய பாவம் இல்லையான்னு குழந்தை அப்படியே அழறது. என்ன செய்யறது இல்லை, அப்பா பேச்ச தட்டாத அந்த காலத்துல அப்படியே என்ன செய்யுது நம்ம அபச்சாரம் ஆயிடுச்சு, தப்பு பண்ணிட்டோமே, பாவம் பண்ணிட்டோமே ரொம்ப ஃபீல் பண்ணுது, ரொம்ப பேடா ஃபீல் பண்ணுது. அவர் இந்த இப்படி ஆயிடுச்சு ஃபீல் பண்ணார். திரும்ப ஒருக்க போய் மிச்சம் மீறி இருந்த பூக்கள்லாம் திரட்டி கொண்டு வந்து இன்னொரு மாலையை கொண்டு வந்து வடபத்திர சேனருக்கு சாத்திரார். மாலை அருந்து விடும், பயந்துட்டார். பார்த்தியா, நம்ம பண்ண தப்பு தான். நம்ம குழந்தை பெருமாளுக்கு போட்ட மாலையை அவ எடுத்து போட்டுட்டா, அதனால பெருமாள் போச்சுட்டார், மாலை போச்சு. திரும்ப ஒரு மாலையை சாத்தி போறார்.
இருந்த மாலையை திரும்ப நல்லா கட்டிக்கணும். பெருமாள் ஏற்கவே அசரீரியாக வந்து, அசரீரிங்கிற வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, நிறைய சினிமாக்கள் வந்து நிற்கும். சரீரம்னா உடம்பு, சரீரி அப்படின்னா உடம்பு இருக்கிறது, அசரீரி அப்படின்னா உடம்பு இல்லாதது. வேற ஒண்ணுமே பெரிய உத்தரவு. அசரீரி அப்படின்னா உடம்பு இல்லாமல், ஆள் தெரிந்து இல்லாம ஒரு சத்தம் கேட்டது. அப்ப பெருமாள் வந்து அசரீரியாக சொல்றார். நாச்சியார் சூடி கொடுத்த மாலையை தான் நான் புகந்தோம், எனக்கு அந்த மாலையை கொடு. ஆடி போயிடுறார். தியாகராஜருக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நடக்குது. அவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க, 3 வேளை நான் மாலை போடுவேன், நீ அவன் மாலையை கேட்பியா? அவருக்கு வந்து தன்னுடைய பொண்ணுதான், ஆனா வந்து நான் போடுற மாலை வேண்டாம், எனக்கு அவ சூடி கலைந்த மாலையை கொடு. அந்த ஆசை, அந்த பக்தி தாயார்கிட்ட இருந்தது. பெருமாள் அதை முழுசா வந்தார். இன்னைக்கும் அனுதினமும் எங்கள் ஆண்டாள் அம்மா சூடி களைந்த மாலையை தான் வடபத்திர சாய் தினந்தோறும் கொடுக்கிறார். ஒரு நாள் தராது. அவர் மட்டும் இல்ல, எங்க அம்மா அதுல ஃபேமஸ், சூடி கொடுத்த சுடர்வழி. சூடி சூடி கொடுப்பார்கள். நீ வச்சுக்கோ, நம்ம ரங்கநாதன் வச்சுக்கோ, நான் வச்சுக்கோ, ரங்கம்மனா வச்சுக்கோ, ஸ்ரீரங்கத்துக்கும் போ, திருப்பதிக்கு போத எங்க அம்மா போட்ட மாலை, அவ மாலை போட்டு நமக்கு வந்தா அது வந்து எவ்வளவு பெரிய பெரும். அதுதான் அங்கீகாரம். எனக்கு பெருமாளை யோசிக்கிறேன். ஆண்டாள் போட்ட மாலை நான் திவ்ய தேசங்கள்ல முதலாவது திவ்யதேசம் திருவரங்கம். திவ்ய தேசங்கள்ல வெகு மக்களால அப்படி கொண்டாடப்படுற திவ்ய தேசம் திருப்பதி. அந்த 2 திவ்ய தேசத்துக்கும் எங்க அம்மாட்ட தான். அப்ப எங்க ஊர் எப்படி திவ்ய தேசம் சூடி கொடுத்த சுடற்கொடியா வந்து நிற்கிறா. பெருமாளுக்கு டெய்லி போயிட்டு அவளுக்கு அந்த காதல் பெருகி கசிந்து உருகி திருப்பாவை பாடுறார். எல்லாருக்கும் தெரியும். 30 நாள் 30 பாசுரம். மார்கழி மாச பௌர்ணமி நாள்ல, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் பௌர்ணமி நாள்ல நல்லா இருக்கிற 30 நாள் ஆரம்பிக்கிறார். அவளுக்கு தெரியும் பெருமாள்கிட்ட ரீச் ஆயிடுவோங்க, நமக்கு மட்டும் அது கிடைச்சா பத்தாது, எல்லாருக்கும் கிடைக்கும் எல்லாரும் சொல்றாங்க. அந்த திருப்பாவை எப்படிப்பட்டது அப்படின்னு அழகா சொல்றாங்க. பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும். இந்த 30 பாட்டு படிச்சா போதும். ராமானுஜருக்கு அவ்வளவு 4000 இருக்கு. மொத்தம் 4000 ஒன்னொன்னு அறிவியல் பூர்வமா இருக்கும். இன்னைக்கு சொல்லக்கூடியதா இல்லாம ஒரிஜினல் பகுத்தறிவா இருக்கும். பாத்தீங்கன்னா இப்பதான் கை கட்டிக்கிட்டு நான் எவ்வளவு சீரியஸா வேலை சொல்றேன். கடவுள் இருக்கிறாரா அப்படின்னா இருக்கிறார், இல்லையா இல்லை. எந்த உருவம், நீ எந்த உருவம் தமர் உகந்தது, நீ எந்த உருவம் அந்த உருவம். உளன் எனின் உளன், இளனெனின் இளன். அவரவர் தாம் உகந்தது உருவம். உனக்கு என்ன உருவம் பிடிச்சு வச்சதே பிள்ளையார்னு ஆழ்வார் சொல்லி. அதுக்கு பேர் தான் சர்வ வியாபி. எல்லா இடத்திலும் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் சாதிக்கும். ஹிரண்யகசிபு சண்டைக்கு வந்துட்டான் பையன்ட்ட. இல்லடா உங்க கடவுள் இருக்க எல்லா இடத்துலயும் இருக்கான் அப்படின்ன உடனே பெருமாள் காத்துட்டு இருக்கிறார். நம்ம வந்து இவன் நம்மளை கூப்பிட்டா நம்ம வந்து அவதாரம் காட்டிடணும் அப்படின்னு. எங்கடா இருக்கிறார் பெருமாள் பயந்துட்டார். இப்ப எதை தட்டுவான்னு, எந்த தூணை தட்டுவானோன்னு பெருமாள் தயாராகி பயந்து எல்லா தூண்லையும் உட்கார்ந்துட்டான். நீ எந்த தூணை தட்டாலும் வந்து நிற்பேன் அப்படின்னு. தட்டா வந்தா முடிஞ்சு. அப்படி பரம காருண்யராக இல்ல. ஆண்டாளுடைய பாட்டு வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், பாதகங்கள் தீர்க்கும், பரமநடி காட்டும். 4000 இருந்தாலும் 4000 ஆச்சரியமான பாடல் இருந்தாலும் இந்த 30 தப்பான இருந்தா போதும். நம்ம எல்லாமே ஈக்யூ ரிலீஸ் பண்ணி போறோம் தானே. ஒரு பர்த் சர்டிபிகேட்டுக்கு 15 நாள் காத்திருந்தா கிடைச்சிரும் அப்படின்னா, சார் இன்னைக்கே கிடைக்காதா சார்? பர்த்துக்கே 10 மாசம் காத்திருந்தீங்களே, பர்த்துக்கே ஒரு 10 மாசம் காத்துக்கு ஒரு பர்த் சர்டிபிகேட் 10 நாள் இல்லை இன்னைக்கே அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் செலவாகும். அவன் வந்து தள்ளுபடி பொன் குழந்தையா இருந்தா 500 ரூபா தான், ஆண் குழந்தை 1000. பெண்கள் தள்ளுபடி பாவம், இந்த பிள்ளை பத்துட்டு கஷ்டப்பட அப்படி ஆஃபர்ல ஓடுறேன்.
அந்த பொறுமை இருந்தா முடிவு. அப்படி பொறுமை இல்லாதவர்களுக்கு சொல்லிடுச்சாங்க. 4000 இருக்கு, 143 இருக்கு, முடியல 30 இருக்கு. அதை மட்டும் பிடிச்சு. பாதகங்கள் தீர்க்கும் பரமண்டி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும். சயின்ஸ் இருக்குன்னு சொன்னேன், பகுத்தறிவு ஒரிஜினல் பகுத்தறிவுன்னு சொன்னேன். இருக்கிறானா இருக்கிறான். மற்ற மதங்கள்ல தான் கடவுள் வந்து எப்படி இருக்கிறார், நம்ம வந்து எப்படி சொல்ல போறாரு பார்க்கணும். நம்ம எல்லாமா சொல்ல போறாரு. யார் யாருக்கு யார் எப்படி இப்படி விவேகானந்தர் ஒரு இடத்த சொல்றார், என்னப்பா உங்க ஊர்ல 33 கோடி தேவர்களாமே. அன்னைக்கு இந்தியாவோட பாப்புலேஷன் 33 கோடி கிடையாது, 30 கோடி போக முடியாதுதான் பாரி சொல்றான். பாரி சொல்றது 30 கோடி, அன்னைக்கு நம்ம 33 கோடி தேவை. அப்ப அதுலயே 3 கோடி எக்ஸஸ் இருக்கும் அன்னைக்கு. இவ்வளவு ஆமே அப்படின்னு சொல்லும்போது விவேகானந்தர் சொல்றாரு, ஆமா எத்தனை மதங்கள் எவ்வளவு கடவுள்கள் அப்படின்னா அந்த பஞ்சாயத்து போய் 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 இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு தனி மதம், தனி கடவுள், தான் கடவுள், அகம் பிரம்மாஸ்மின்னு புரிகிற வரைக்கும் புரிஞ்சுட்டே போடுறாரு. உள்ள போயிட்டே இருக்கிறார். அவ்வளவு ஒவ்வொருத்தரும் கடவுள், நீ கடவுள் நான் கடவுள் கொண்டு விடணும். நம்ம என்ன சொல்லுவான், நான் கடவுள் ஒத்துப்பான், நீ கடவுள் சண்டைக்கு வரும். என்னைய கடவுள் சொல்லு, நான் பற்றி பின்னாடி சிஷியர்கள்லாம் பெருக்கி வச்சுட்டு இந்த ஏரியால நல்லா பிரசித்தம். அது வந்து ஆனா அடுத்தவன கடவுள்னா சண்டைக்கு வரும். அப்ப அறிவியல் பூர்வமான விஷயத்தையும் சேர்த்து ஆராய்ச்சி. ஆழிமலைக்குன்னா நீங்க பாட்ட பாருங்க, அவ்வளவு சயின்ஸ் அப்படியே சொல்றாங்க. எப்படி கடலுக்கு உள்ள அந்த கடல் நீர் வந்து ஆவியாகி மேல எழுந்து மின்னலாகி இடியாகி அப்படியே வருது. இந்த பக்கம் சயின்ஸ், அந்த பக்கம் அப்படியே பெருமாள். ஆழிமலைக்கண்ணா ஒன்று நீ கைகரவில் ஆடி உள்புக்கு முகந்து கொடு ஆர்த்தேடி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாடியர் தோளுடைய பத்மநாபன்கையும் ஆளி போல் மின்னி வளப்பொறி போல் சந்தித்து தாளாதே சார்ந்து படைத்த சரமலை போல் பெய்திடா அப்படின்னு அந்த மழை எப்படி பெய்யுதுன்னு அப்படியே வர்ணிக்க சயின்ஸ் வர்ணித்தா அதுதான் ஆன்மீக அறிவியல். ஆன்மீக அரசியல் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அது ஆன்மீக அறிவியல். இந்த பக்கம் ஆன்மீகத்தை வச்சிருக்கா, இந்த பக்கம் அறிவியல் வச்சிருக்கா, ரெண்டையும் சமமா வச்சிருப்பாரு. ஆழ்வார்கள்லயே ஒரு பெரிய ஆச்சரியமான ஆழ்வார்களா எங்க அம்மா வந்து நிற்கிறார். அவ வந்து மணவாள மம்மைகள் சொல்றார், ஆழ்வார்கள் தஞ்சையிலே விஞ்சி நிற்கும் தஞ்சை தன்மையராய் பிஞ்சிலே படுத்தவளாய் பிஞ்சாய் படுத்தாளை என்றார். நம்ம கேட்கிற அந்த அடிப்படையான கேள்வி, இந்த குழந்தைக்கு எப்படி நிற்குன்னா பிஞ்சில படுத்தவில்லை, பிஞ்சாய் படுத்தாள். பிறக்கும் போதே அவ வந்து ஞானி ஆயிட்டா, பிறக்கும் போதே அவ தாயாகவே இருந்தால், அதனால வந்து அவளுக்கு நிறைய விஷயங்கள் சாத்தியமாக. திருப்பாவை பாடுறா, வங்கக்கடற்கரை இந்த கேட்டிருப்பீங்க, 30வது வங்கக்கடற்கரை இந்த மாதவனை கேசனை திங்கள் துங்களுக்கு சேலர் அன்சென்று அங்கப்பாய் கொண்ட வார்த்தை அணி புதுவை பைன்கமல தந்திரிய பட்டர்பரான் போதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமி இங்கி பரிசிருப்பார் ஈரிரண்டு மாலத்தூர் செங்கல் மூர்த்தி செல்வத்திருமாள் எங்கும் திருவருள் பெற்று இன்புறு வரும் பாவாய். இங்க இல்ல எங்கேயுமே திருவருள் பெற்றிருப்பார். இந்த 30 மட்டும் பாடினா இங்க அங்கே எல்லா இடத்துலயுமே திருவருள் கிடைக்கும். அவ அதற்கும் மேல போய் அடுத்த கட்டமா போய் திருமொழி பாடுறா 143. இன்னைக்கு எல்லாம் சொல்லுவாங்கல்ல ஐ லவ் யூ 143, அந்த 143 எங்க அம்மா இன்னைக்கே பாடி வச்சாங்க. 143 உடைத்தாள் வாழி அப்படின்னு. அது எப்படிப்பட்டது? வானிடை வாழுமல் வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி கானிடை திரிவதோர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப மானிடவர்க்கு என்று பேச்சுப்படியில் வாழையில்லேன் கண்டாய் மன்மகனே அப்படின்னு சொல்லி நாச்சியார் திருமொழியை பார்த்துட்டு இங்க இருக்கக்கூடிய பெரிய அறிஞர் பெருமக்கள்லாம் அது வந்து காமத்தினால் விளைந்த பாடல்கள் அப்படின்னு ஸ்தாபிதம் பண்ண ட்ரை பண்ண. காமத்தினால் விளைந்த பாடல்களா இருந்தா முதல்வர் பின்னாடி வரி பாருங்க, கானிடை திரிவதோர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப ஊனிடை ஆடி சங்கு உத்தமர்க்கென்று உன்னித்து எழுந்த என் தடமுறைகள் மாண்டவர்க்கென்று பேச்சுப்படியில் வாழகிலேன் கண்டாய். அந்த பெருமாளுக்காகவே உன்னித்தெழுந்த என் தடமுறைகள், என் மார்பு வந்ததே அவனுக்காக அப்படி வந்து ஆசையா பெருமாளை 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 வந்த அந்த தடமுறைகள் வந்து மனுஷனுக்குன்னு சொல்லிட்டேங்க, நான் வந்து உயிரே வர செத்துருவேன். இது பார்ப்பதற்கு காமம் போல் தெரிகிறது. யாருக்கு? காமாலை கண்ணனுக்கு. எதையுமே பாதி பாதியா பார்த்தா எப்படி இருக்கும்? இந்த பாட்டை சொன்னா ஆமா சொல்லியிருக்கா, இருக்கு, இன்னைக்கு இருக்கு. உன்னித்தெழுந்த தலைமுறைகள் மாடவருக்கு என்று பேச்சு படிக்க வாழையில் கண்டாய். அப்புறம் யாருக்குன்னு சொன்னா பார்க்க வேண்டாமா? அங்க இருக்கு வானிடை வாழும் வானவருக்கு
மறையவர் வேள்வில் வகுத்த அவி காணடை திரிவதோர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப ஊனிடை யாழி சங்கு உத்தமர்க்கென்று உன்னித்தெழுந்த. ஒரு வேள்விக்காக வச்சிருக்கக்கூடிய ஹவிசம், அதுல சேர்க்கக்கூடிய பொருட்களை ஒரு நாயும் நரியும் மோந்து பார்த்துட்டு போனா அது எப்படி நியாயமா இருக்கும், எப்படி அநியாயமா இருக்குமோ அது போல இந்த பெருமாளுக்குன்னே இருக்கக்கூடிய நான். இந்த இடத்துல உனக்கு தெரிய வேண்டியது பக்தி. அதுல உனக்கு காமம் தெரிஞ்சா நீ போட்டிருக்கக்கூடிய கண்ணாடி என்ன, அந்த பெருமாளுக்குன்னே ஆட்பட்டேன். அப்படித்தான் அத்தனை பேர் உயிரை கொடுத்திருக்கிறார். சிவன் அடியார்களுக்கு உயிரை கொடுத்திருக்கிறாங்க. எவ்வளவு தொண்டர்கள் புராணம் பார்த்தோம், எவ்வளவு பெரிய பெரிய லீலைகளை பார்த்தோம். அப்படி சுவாமிக்கு 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 பெருமாளுக்கு ஆட்பட்டு இன்னைக்கு நம்ம பிற்காலத்தையும் பார்த்துருக்கோம். மீரா அப்பா வந்தவள் இல்லையா, எவ்வளவு பேர் பார்த்துருக்கோம். இவனுக்கு பெண்களை பார்த்தா வேற ஏதாவது, அப்ப அந்த பெண்ணும் அதுதான் செஞ்சிருப்பாளோ அப்படின்னு தோணும். அந்த ரசம் சொட்ட சொட்ட எங்க அம்மா எப்படி இருந்தா, கற்பூரம் நார்மம், கமலப்பூ நார்மம், திருப்பவள செவ்வாய் நான் தித்தித்து இருக்கும். அந்த இனிச்சிருக்கிறது தித்தித்து இருக்கிற வித்தியாசம். இனிப்புனா சுகர், சுகர் தித்திப்புனா அது வேற. அது சொல்ல முடியாத உணர்வு. கற்பூரம் நார்மோ கமலப்பூ நார்மோ திருப்பவள செவ்வாய் நான் தித்தித்திருக்குமோ மறுபொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றம் விருப்பற்று கேட்கிறேன். எவ்வளவு காதல் இருந்தா புல்லாங்குழல்கிட்ட பேசுறாங்க அம்மா, நீ தானே அவனுக்கு புல்லாங்குழலா இருக்கிற, அவன் அப்படி பாடுறானே, அப்படியே 24 ஊதுறானே, அந்த ஒவ்வொரு துளையிலையும் அவனுடைய எச்சில் பட்டுது. அந்த எச்சில் பட்டு பட்டு நீ எவ்வளவு ஊறி இருப்ப, அந்த எச்சில் எப்படி, அதனுடைய ஸ்மெல் எப்படி. தண்ணிக்கும் தீர்த்தத்துக்கு வித்தியாசம் தெரிஞ்சு இந்த பாட்டை புரிஞ்சுக்கலாம். குளத்துல இருந்தா தண்ணி, குடத்துல இருந்தா தண்ணி. அது கோயிலுக்குள்ள போயிட்டு பெருமாளுடைய அந்த காலடி பட்டு அவர் மேல பட்டு அது நம்ம கைக்கு வந்தா தீர்த்தம். இது மனிதர்களை பற்றின விஷயமாக இருந்தால் காமம். மனிதர்களுக்கும் இன்னொருத்தருக்குமாக இருந்தால் காதல். என் தாய்க்கும் என் தகப்பனுக்குமாக இருக்கும்போது அது பக்தியா மாறி, அது எவ்வளவு பெரிய உணர்வா நிற்கும். இந்த இருக்கிறார் பரமஹம்சர், பிரத்யக்ஷ சாட்சி. அவருடைய மனைவி சாரதாமா, அங்க காமம் இருந்தது, அவர்களுக்குள்ள காதல் இருந்தது. அவளையே காளியாக பார்த்தால் அங்க பக்தி இருந்தது. காமம் காதலாகி காதல் பக்தியாக உணர்வு சாதாரண புரிஞ்சுக்க முடியுமா? அது அந்த உணர்வு உள்ள கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். அதுக்கு எருமைக்கும் ஏமா படைத்து நான் ஒருமைக்கும் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எருமைக்கும் ஏமா படைத்து, அது முன்னாடி படிச்சிருக்கணும். என்ன சரி, அப்படி தாயார் திருப்பாவை பாட, நாச்சியார் திருமொழி பாட, ஊரெல்லாம் ஒரே அல்லோல அல்லோலம். எனக்கு தனியா போய் நிக்கல, வேர் போடு கூட ஆயர் போடு கூட மாத்திட்டான். காலையில கிருஷ்ணன் சார் அப்படி கேட்டார், என்ன சார் உங்க ஊர்ல எப்படி சார் அந்த பால்கோவா கிடைக்குது? யாரு? கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஓனர் கிருஷ்ணன். எப்படி சார் உங்க ஊர்ல அப்படி பால், ஏதாவது நதி ஓடுதா, ஆறு ஓடுது? ஒண்ணு ஓடுது, ஆறு ஓடுது, மாறு ஓடுது. என்ன காரணம்? எங்க அம்மா மாத்திட்டா. அது வேயர் புகழ் வில்லிபுத்தூர். அத ஆய்ப்பாடியா மாத்திரம் எங்க அம்மா. எல்லோரும் மேய்ப்பர்கள், எல்லாருமே ஆடுகள் மாடுகள். ஊர் பூரா ஆடு மாடு. அதுல தப்பி ஒரு மாடு தான் மாடி பாடு. ஊர் பூரா ஆடு மாடு. கறவைகள் பின் சென்று காணம் செய்து கொண்டோம். அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குளத்து நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். அந்த ஊர் ஆடு மாடு எப்படிப்பட்டதுனாங்க, அந்த கனைத்திலம் கற்றமை கன்றுக்கு இறங்கி அந்த கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்கணுமேனு அந்த பசு நினைச்சு அந்த 4 மடுல இருந்து அப்படியே வாங்க குடம் வரைக்கும் வள்ளல் கொடுக்க அந்த பால் அப்படியே சுற்றி அப்படியே ஒளி ஓடி
பால் வீட்டுக்குள்ள ஓடி வீடு சேராச்சான் சார். நனைக்கில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். எங்க வீடு பூரா ஒரே சேரா பால் அந்த மாடு வரும். வள்ளல் பெரும்பசுக்கள். ஏன் வள்ளல் பெரும்பசுக்கள்? நமக்குன்னு சேர்த்து வச்சிருக்க நம்ம எல்லாம் வந்து வள்ளல் இல்லை. ஏன்னா அடுத்தவனுக்கு கொடுக்குறானோ அவன். அந்த மாடு வந்து தன் குட்டிக்கு கொடுத்தது போக நமக்கு எல்லாம் தாய்ப்பாலுக்கு அடுத்து அந்த பசும்பால் தான் அவ்வளவு புனிதம் சொல்லிட்டு அப்படி எல்லாரும் கொடுத்து உயிர் கொடுக்கக்கூடிய ஜீவிதமா இருக்கு. அதனால வள்ளல் பெரும்பசுக்கள் அடுத்தவனுடைய உயிருக்காக கொடுக்குது. அப்படி வந்து ஊர் பூரா வந்து அல்லோலம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஆய்ப்பாடியா மாறி எல்லோரும் மாயர்களாக மாறி எல்லோரும் மாயகுல சிறுமீர்கள் செல்வ சிறுமீர்கள் எங்க அம்மா. பெருமாள்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டோம். பெருமாள்கிட்ட டைரக்ட் லிங்க். எல்லாம் செல்வ சிறுமீர்கள், குறை ஒன்றும் இல்லாத முழுக்க 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 அப்படியே பாடி 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 போற. அவளுக்கு திருமண வயது வருது 13 வயசு 14 வயசு. வடக்கெல்லாம் இன்னைக்கும் அந்த பழக்கம் உண்டு. ரொம்ப நம்ம எல்லாம் பால்ய விவாகம் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம அந்த காலத்துல பால்யனா இல்லை. நமக்கு 25 வயசு 30 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது ஐடிக்கு போனா 32 வயசு ஆயிருது. அந்த பொண்ணுக்கே 30 வயசு ஆயிருது. அப்புறம் பையனுக்கு என்ன வயசு சொல்ல முடியல. நம்ம வந்து அது கேர்ள் பாயும் இல்லை, உமனும் மேனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி அவ்வளவு பெரியவாளா சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடும். அன்னைக்கு வந்து ஒரு 12-13 வயசுல குழந்தை பெரியவாளோட கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற நார்த் இந்தியாவில் இன்னைக்கு ஒரு பழக்கம் வந்து கல்யாணம் முதலே பண்ணி வச்சிருவாங்க. எங்க அப்பா வந்து 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நான் தான் 7ஆம் கிளாஸ் படிச்சேன். 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா எங்க அம்மா வந்து மாமியார் வீட்டுக்கு வந்தது அவருடைய 20ஆவது வயசுல தான். அப்படி ஒரு பழக்கம் வச்சிருந்தாங்க. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா படிக்கிற பையன் பயங்கர கெட்டிக்காரன். இப்பதான் தெரியுது எனக்கு வித்தியாசம். அவருக்கு ஏன் 7ஆம் கிளாஸ் படிச்சாங்க எனக்கு ஏன் தெரியல. எங்க அப்பா பயங்கர கெட்டிக்காரர். அப்பயே 10th ஸ்டாண்டர்ட் கணக்கெல்லாம் கூடாது ஊர்லாம் சொல்லுவாங்க. அவர் சத்ரியா மாஸ்டர் ஒரு மாஸ்டர்லாம் எங்க அப்பாவோட மாஸ்டர்லாம் பார்த்துருக்காங்க. சொல்றாரு உங்க அப்பா கணக்குல பயங்கர புள்ளிடாரு. எங்க கணக்குல புள்ளியா? கணக்கு என்னாவே எனக்கு புரியுது. கணக்கு சொன்னாலே வந்து ஒரு சொன்னார் கலர் கமலம் சூடினோம் விழுந்துருவேன். நமக்கு நம்ம அடிச்சிருக்க. அப்படி வந்து திருமண வயது வந்த உடனே நம்ம வந்து கல்யாணம் பேசலாம் அப்படின்னு அம்மா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இதுதான் நம்முடைய திருப்பாய் 30 பார்த்துட்டேன். நம்ம நாச்சியார் திருப்பதி கூட பார்த்தா மெசேஜ் ரிசீவ் எல்லா இடத்துல எழுதி வைக்கிறோம். நம்ம இப்போ காதல் வயப்பட்ட பெண்களை கரெக்டா அந்த மொசப்படி நாய் மூஞ்சி பத்திரம் எடுத்துலாங்க. அந்த 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 காதல் வயப்பட்ட பெண் அப்படி கரெக்டாக ஒரு கெட்டிக்கார தப்பை வீட்டில் பார்த்துருவோம். அப்படி நோட்டு வலையை பார்த்தோம்னா இன்னைக்கு இருப்பாங்க. ராத்திரி 12:30 மணிக்கு ஃபுல்லா போத்திட்டு உள்ள மொபைல் ஆன் பண்ணிப்பாங்க. நீங்க குழந்தையோட முகம் தேஜஸா நினைப்பீங்க. அது மொபைல் ஆன் பண்ணிருக்காங்க. சாட் ஓடிக்கிட்டே இருக்கும். பின் தூங்கி முன்னெழுவான். இவன் என்ன செய்வான்? பின் தூங்கி பின்னெழுவான். 12:45 1 மணிக்கு வரைக்கும் முடிச்சுட்டு இருப்பா. காலை ஒரு 8-9 மணி இருக்கு. மெசேஜ் சாட் போயிட்டே இருக்கும். இந்த ஜியோக்காரன் வந்து இந்த ஃப்ரீ வச்சா டேட்டா ஃப்ரீ போயிட்டே பறந்துகிட்டே இருக்கும். அத தகப்பனார் பெரியாழ்வார் கண்டுபிடிச்சிட்டார். இதை மாதிரி இருக்கு அப்படின்னு. இப்ப என்ன செய்யலாம்னு ஊர் பெருமக்கள்கிட்ட கேட்டு இது மாதிரி ஒரே அடம் பிடிக்கிறா. நான் வந்து அரங்கனுக்கு தான் நான், வேற யாருக்கும் கிடையாது, வேற வாய்ப்பே கிடையாதுன்றா. எப்படி சாத்தியப்படும் தெரியல. இந்த தகவல் வந்து அவர் பெரியாழ்வாரா இருக்கிறதுனால, பட்டர்பரானா இருந்ததுனால, கிளி இருந்ததுனால பாண்டியன் காருக்கு போகுது. பாண்டியன் வந்து ஏன்னா ஸ்ரீரங்கம் வந்து சோழ தேசம், அது ரொம்ப தூரம் தள்ளி போகும். இது ஸ்ரீவிழுத்தூர் தாண்டி ஸ்ரீவிழுத்தூர், மதுரை, அப்புறம் ஸ்ரீரங்கம். ஸோ இந்த தகவல் தெரிஞ்சோடனே அவர் வந்து உதவிக்கு 4-5 ஆட்கள் அனுப்பி நீங்கள் எல்லாம் ஸ்ரீரங்கம் போங்க, அவருடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கு ஸ்ரீரங்கம் போங்க, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம்னு அனுப்பிடுறாங்க. அப்படி எல்லாரும் ஒரு பெரிய நடைபயணமா வண்டி சண்டையோட எல்லாருமே வந்து கிளம்பி போறாங்க. எங்க அம்மாவும் போறா. 13 வயசு குழந்தை. அந்த வயசுல அந்த குழந்தைகள் எப்படி இருக்கும் நீ பார்த்தீங்கன்னா, ஒரு 8 குழந்தைகள் எவ்வளோ அருமையா படிச்சு பாருங்க. அப்படியே வந்து அவ்வளோ ஆச்சரியமா அவ்வளோ அப்படி தாயார் முன்னாடி பார்த்துப்பாரு. இந்த 2 சைட்ல இருந்தது மைக் சைஸ் தான் இருந்துச்சு. அந்த மைக்கை மலைக்கு இப்படி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அது அப்படி பாடுது. அப்படி அந்த வயசுல இருந்த குழந்தை அவள் வந்து அப்படியே உடை சூழ போறா. ஸ்ரீரங்கம் ஏற்கனவே பார்த்தோம். பெரியாழ்வார் அப்படியே பதறி நிற்க, தாயார் பார்த்து அப்படியே விழுந்து 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 அரங்கனை பார்த்துட்டோம், அரங்கன்ட்ட வந்துட்டோம், பெருமாள்னா கதவு திறக்க போதுனோடனே அந்த போதேங்கிற சத்தம். எங்கள் அம்மா அப்படியே டப்புன்னு மயங்கி விழுந்தாங்க. போய் சரணாகதி ஆயிடலாம், அப்படியே ஐக்கியமாயிடலாம். படாரண கதவு திறக்க திடீர்னு பாய்ந்தா
ஒரே ஒரு பிள்ளை தான் வச்சிருக்கேன். 10 பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை. ஒரு மகள் தன்னை உடைய உலகம் நிறைந்த புகழால் அவள் எப்படிப்பட்ட பேர் வாங்கிட்டா, அவளுக்கு மட்டும் இல்லாம ஊருக்கு எல்லாம் சேர்ந்து எல்லாருக்குமா பாடி திருப்பாவையும் திருமொழியும் பாடி உலகில் பாப்புலர் ஆயிட்டா, எல்லாருக்கும் ஆயிட்டா. ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன். அப்படி வளர்த்தேன், திருமகள் போல வளர்த்தேன். என்ன ஆச்சு? செங்கன்மால் தான் கொண்டு போனான். திருமகள் போல வளர்த்தேன், திருமகள் நம்ம ப்ராப்பர்ட்டின்னு எடுத்தேன். ஒரே ஒரு பெண்ணை வளர்த்தேன், திருமகள் போல வளர்த்தேன், செங்கன்மால் தான் கொண்டு போனான். ஸ்ரீரங்கம் தான் போனாளா அப்படின்னு ஒரு கேள்வி. அது என்னப்பா நம்புற மாதிரி இருக்கா? ஸ்ரீரங்கம் போனா படக்குன்னு மாயமாயிட்டாருன்னு உய்ய கொண்டார் சொல்றார். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கருக்கு பண்ணு திருப்பாவை. இந்த திருப்பாவை யாருக்கு பண்ணான்னு தெரிஞ்சுக்கோ, அரங்கருக்காக பண்ணா அப்படின்னு சொல்ற. அவள் அடைந்து விட்டால் அடுத்தவர் அடையும் வழின்னு சொன்னால் 143 வச்சிருக்கோம். உய்ய கொண்டார் அதான் சொல்றார். நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை என்றை மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. வேங்கடவர்க்கு விதி அப்படிங்கிற இந்த மாற்றம், இந்த உத்தரவு நாங்கள் மாறாதபடி வழி சொல்லுன்னு தாயாரை பார்த்து கேட்கிறார். உய்ய கொண்டாருக்கு தாயாரை பார்த்து கேட்கிறார். எங்களுக்கு பெருமாள் தான் கதி அப்படிங்கிறத விட்டுட்டு வேற எதுவும் சொல்லிடாது அப்படின்னு. அது எங்க வந்துச்சு நம்ம பார்த்துக்கோம். இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தோனோடு உற்றமே ஆகும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படின்னு வேற எங்களுக்கு கிடையாது. முதல் பாட்டுல சொல்றான், நாராயணனே நமக்கே அப்படின்னா. நாராயணன் தான் கொடுப்பா, வேற யாரும் கொடுக்க முடியாது. நமக்கு தான் கொடுப்பா, வேற யாரும் கொடுக்க முடியாது. அவனுக்கு வேற வழியே கிடையாது. அவன் தப்பிச்சு போயிடுவான், நம்ம அவனை பிடிச்சிட்டோமே, அவன் தப்பிக்க முடியாது. நாராயணனே நமக்கே. அதே எற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தோனோடு உற்றோமே ஆகும் உனக்கே நாம் ஆட்செய்வோம். அந்த பரமனடி காட்டக்கூடிய எங்களுடைய தாயார் ஆண்டாளுடைய காலை எல்லோரும் பிடித்துக் கொள்வோம். அவள் நமக்கு பரமனடி காட்டியிருக்கிறார். எல்லா பாவங்களையும் போக்கிற்கான வழி சொல்லியிருக்கார். மாயனை மண்ணு வரம்பரை மைந்தனை தூய பெருநீர் எண்ணெய் குறைவன் ஆயர் குளத்தில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயுமோய் வந்து நாம் தூமல தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றளவும் தீனில் கூசாகும். இதுவரைக்கும் செஞ்சது பூரா போயிடும், செய்ய போதும் போயிடும். அட்வான்ஸ் புக்கிங், ஐடியில் அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டிங் பார்த்தீங்களா? அத மாதிரி இனி வரப்போற பாவங்களுக்கும் சேர்த்து நின்றளவும் தீனில் கூசாகும். அதையே தீனில் கூசாகும்னு சொன்னா பார்க்கணும். காணாம போயிடும், குறைஞ்சு போயிடும், திரும்ப வந்துடும். தீயில போனா மட்டும்தான் வராது, தீக்கு மட்டும்தான் எல்லாவற்றையும் தீயாக்கக்கூடிய தன்மை உண்டு. ஏன் நம்ம எல்லா விஷயத்தையும் தீய சாட்சியா வச்சு பண்ணோம்னு புரிஞ்சுக்கணும். உலகத்தின் முதல் அறிவியல் தீ, நெருப்பு. அதை கண்டவன் நம்முடைய மகன். அதை சாட்சியா வச்சுட்டு, ஆதி நெருப்ப சாட்சியா வச்சுட்டு தான் எல்லாமே. அதனாலதான் எங்க அம்மா தீனில் கூசாகும். அவருடைய காலம் பிடிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான சந்தர்ப்பம். எப்போ வருவாரோ அப்படின்னு நம்ம கேட்டு இருக்கோம். பெருமாளை போலவே எங்களுடைய அம்மாவும் எப்போதோ வரக்கூடியவர் இல்லை, எப்போதும் வரக்கூடியவர். இங்கு இருக்கிறார், இன்னும் இருப்பார், எல்லா இடத்திலும் இருப்பார். நன்றி, வணக்கம். திருவாரூர் சிறப்பித்தால் வாரிய திருப்பால் செப்பினால் வாரிய பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாரிய பெரும்புதூர் மாமணிக்கு பின்னானால் வாரிய 143 வைத்தால் வாரிய உயரரங்கற்கே கண்ணி கொந்தளித்தாள் வாழிய மறுவாரும் திருமல்லி வடநாடி வாழிய வன் புதுவை நகர்கோடை மலர்ப்பதங்கள் வாழிய